Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூரோ anatomy. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரெயினில் 4 பிரெயினை ப்ராசென்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். மிட் பிரெயினை மீசென்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹைண்ட் பிரெயினை ராம்பன்செஃபலான்னு சொல்கிறோம். தென் ப்ராசென்செஃபலான் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. செரிப்ரம் வந்து டீலன்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து தலாமஸ், அதை வந்து டயன்செஃபலான் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ப்ராசென்செஃபலான் வரப்போகுது. மீசென்செஃபலான் மிட் பிரெயின் மட்டும்தான். தென் ராம்பன்செஃபலான் இது வந்து பான்ஸு, தென் அடுத்து கீழே இருக்க வந்து மெட்லா ஆப்ளங்கேட்டா, தென் செரிபெல்லம். இது மூணும் சேர்த்தது ராம்பன்செஃபலான். அண்ட் பான்ஸ் ப்ளஸ் செரிப்ரம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா இது ரெண்டுத்தையும் வந்து ஒரே பேர் சொல்கிறாங்க. அது வந்து மெட்டன்செஃபலான். அதே இந்த மெட்லா ஆப்ளங்கேட்டா மட்டும் தனியாக ஒரு பேர் இருக்குது. அது பேர் வந்து மைலன்செஃபலான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பிரெயினை வந்து கொரோனல் செக்ஷனில் பார்த்தோம்னா இதுதான் வந்து வென்ட்ரிகல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒயிட் மேட்டர் கிரே மேட்டருக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வென்ட்ரிகல்ஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் இதை நம்ம திரும்பி ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணலாம்னா இந்த மாதிரி சும்மா லைன் டயக்ராமே வரையலாம். இது வந்து செரிபரமோட அவுட்லைன். அப்புறம் இது வந்து டயன்செஃபலான். அப்புறம் இது மிட் பிரெயின், தென் பான்ஸ், மெடுலா, தென் ஸ்பைனல் கார்ட். டயன்செஃபலான்றது தலாமஸ், சப்தலாமஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். அப்புறம் நம்ம அப்புறம் நல்ல வென்ட்ரிகல்ஸ் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு லேட்ரல் வென்ட்ரிக்கல், இதுதான் பிக்கஸ்ட் வென்ட்ரிக்கல். ரெண்டு செரிப்ரம்லையுமே வரப்போகுது. ஏன்னா அது ரெண்டும் உங்களுக்கு ஜாயின் ஆகி ஃபொராமன் ஆஃப் மொன்ரோ, இந்த ஃபொராமன் ஆஃப் மொன்ரோவில் தேர்ட் வென்ட்ரிக்கல் வரப்போகுது. தேர்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அக்யூரேட் ஆஃப் சில்வியஸ் வழியா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஜங்ஷனில் ஒரு பெருசாக இது வந்து ராம்பாய்ட் ஃபோசான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல்லேருந்து அப்படியே ஸ்பைனல் கார்டில் கண்டினியூ ஆக போகுது. ஸோ மார்க் பண்ணோன்னா இது வந்து லேட்ரல் வென்ட்ரிக்கல். இப்போ கனெக்ட் பண்ணுறது வந்து ஃபொராமன் ஆஃப் மொன்ரோ, இது வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல். இது கனெக்ட் பண்ணுறது வந்து அக்விடக்ட் ஆஃப் சில்வியஸ், இது வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல். இந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கலில் மொத்தம் 3 ஃபொராமன்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற ஃபொராமன் வந்து ஃபொராமன் ஆஃப் மெஜெண்டை. இது வந்து எம் ஃபார் எம், இது வந்து மீடியன் ஃபொராமன், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்புறம் ரெண்டு சைடில் இருக்கிறது வந்து ஃபொராமன் ஆஃப் லஷ்கா. லஷ்கா எல் ஃபார் எல் லேட்ரல். ஸோ லேட்ரல் வந்து 2 ஃபொராமன் இருக்க போகுது. தென் அப்புறம் வந்துட்டு இந்த டயக்ராமில் பாருங்கள், டயக்ராமில் லேட்ரல் வென்ட்ரிக்கல் இதை மார்க் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஃபொராமன் ஆஃப் மொன்ரோ இது. அப்புறம் கனெக்ட் பண்ணுறது வந்து ஃபொராமன் ஆஃப் மொன்ரோ, அப்புறம் தேர்ட் வென்ட்ரிக்கல் இது கனெக்ட் பண்ணுறது வந்து செரிபல் ஆக்விடக்ட். அது இந்த சில்வியஸ்னு சொல்கிறது தான் இந்த செரிபல் ஆக்விடக்ட்.
அதுக்கப்புறம் 4th வென்ட்ரிக்கிள். தென் அப்புறம் வந்து சென்ட்ரல் கனால்ல கன்டினியூ ஆக போகுது ஸ்பைனல் கார்ட்ல. தென் அப்புறம் நம்ம இப்ப பிரெயின், வென்ட்ரிக்கிள் முடிச்சோம். அதுக்கப்புறம் இப்ப ஸ்பைனல் கார்டு வரலாம். ஸ்பைனல் கார்ட்ல வந்து ஸ்பைனல் கார்டு எங்க ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, C1 செக்மெண்ட். அது செரிப்ரல் வெர்டிபிரால C1 செக்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். C1 செக்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி கடைசியில வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து L1 லோவர் பார்டர் வரைக்கும் இதுவாகும். அதே சில்ட்ரனுக்கு வந்து L3 இதோட அப்பர் பார்டர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இது வரைக்கும் ஸ்பைனல் கார்ட் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைனல் கார்டு இங்க எண்ட் ஆன அப்புறம் இந்த இடத்துல கோனஸ் மெடலாரிஸ்னு ஒண்ணு இருக்கும். இந்த ஸ்மால் ஆர்க் இது வந்து கோனஸ் மெடலாரிஸ். அதுக்கப்புறம் இந்த கன்டினியூ ஆகுதுல்ல, இந்த தின்னான இது பேர் வந்து ஃபைலம் டெர்மினல். இந்த ஃபைலம் டெர்மினல் எதுவும் ஒண்ணும் கிடையாது. அது வந்துட்டு இந்த பயாமேட்டர், அதாவது இந்த பிரெயினோட கவரிங் 3 கவரிங் இருக்கு. பிரெயின் யூசுவலா பிரெயின் பேட்ன்னு சொல்லுவாங்க. பிரெயின் PAD. இதான் பிரெயின்னா, அத சுத்தி பயாமேட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் அரக்னாய்ட் மேட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டியூரா மேட்டர் இருக்கும். ஸோ இந்த 3மே வந்து பிரெயின் வந்து கன்டினியூஸ் ஸ்பைனல் கார்டுக்கும் சேர்ந்து வரும். ஸோ அந்த வரும்போது பயாமேட்டர் இருக்கு இல்லையா? அந்த பயாமேட்டர் தான் வந்து உங்களுக்கு மாடிஃபை ஆகி இந்த ஃபைலம் டெர்மினல் அப்படின்றத ஸ்பைனல் கார்டு இங்க முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பயாமீட்டர் கன்டின்யூ ஆகி ஃபைலம் டெர்மினல்னு ஒண்ணு காஸ் பண்ண போகுது. தென் அது மட்டும் கிடையாது. இந்த பயாமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கோனஸ் மெடலாரிஸ் வச்சுக்கலாம். அதான் லாஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் இந்த பயாமீட்டர் இத சுத்தி வந்து இப்ப இந்த கிரீன் கலர்ல வந்து பயாமீட்டர்னா, இதான் ஃபர்ஸ்ட் கவரிங். இது அப்படியே கன்டின்யூ ஆகி ஃபைலம் டெர்மினல் அப்படின்னு கன்டின்யூ ஆகுது. இது மட்டும் இல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பக்கம் வந்து அரக்னாய்ட் மேட்டரும், டியூரா மேட்டரும் இருக்கு. ஸோ அது 2ம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவர் ஆகும். இதுவரைக்கும் கவர் ஆகும். இந்த 2 சைடுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கவர் ஆகப்போகுது. இந்த எக்ஸ்ட்ராவா கவர் ஆன ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாலாம் குடுப்பாங்க. அப்பலாம் குடுக்கும்போது வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு CSF இருக்கும். அதுல வந்து இந்த அனஸ்தீசியா ஏஜென்ட் போடுவாங்க. இல்ல CSF டேப் பண்ணாலுமே இந்த இடத்துல தான் டேப் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து டேப் பண்றது. ஸோ 1 மினிட். ஸோ இத டேப் பண்ணும்போது வந்து நம்ம நெறைய லேயர்ஸ பியர்ஸ் பண்ணி போற மாரி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து ப்ராபப்ளி இப்ப L4 வெர்டிபிராக்கும், L3 வெர்டிபிராக்கும் நடுவுலன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம யூசுவலா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் ஸ்பைனல் கார்ட இன்ஜூர் பண்ணாம நம்மளால CSF டேப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன லேயர்லாம் தாண்டி போணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னு. ஸோ இது இந்த இடத்துல ஸ்கின் தாண்டுறோம். அதுக்கப்புறம் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ தாண்டுறோம். அப்புறம் இந்த லிகமெண்ட் வந்து இன்டர் ஸ்பைனஸ் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். சாரி. சுப்ரா ஸ்பைனஸ் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த திக்கான லேயர் வந்து சுப்ரா ஸ்பைனஸ் லிகமெண்ட். அதுக்கப்புறம் வந்து இன்டர் ஸ்பைனஸ் லிகமெண்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த லிகமெண்டம் ஃப்ளேவம். இந்த பிங்க் கலருக்கு வந்து லிகமெண்டம் ஃப்ளேவம். அத தாண்டுன அப்புறம் எபிடெர்மல் ஸ்பேஸ் இருக்கும். எபிடெர்மல் ஸ்பேஸ் தாண்டுனா அதுக்கப்புறம் டியூரா இருக்கும். அதுக்குள்ள தான் கார்ட் அழிக்கணும். ஸோ அது அந்த ஸ்பைனல் கார்டோட லாஸ்ட் போர்ஷன்ஸ். இந்த இடத்துல CSF இருக்கும். அத தான் டேப் பண்ணி இந்த இடத்துல CSF எடுத்து அத அனலைசிஸ்க்காகவோ இல்ல அனஸ்தீசியா குடுக்கணும்னா ஸ்ட்ரெய்ட்டா இதுலயே குடுப்பாங்க. தென் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பயாமேட்டர். ஸோ பயாமீட்டர் மாடிஃபிகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஸோ ஸ்பைனல் கார்டு இப்படி இருக்குன்னா, அது கோனஸ் மெடலஸ் தென் ஃபைலம் டெர்மினல். இந்த ஃபைலம் டெர்மினலே வந்து ஒரு மாடிஃபிகேஷன் தான். தென் அது இல்லாம இன்னும் 2 இருக்கு. ஸ்பைனல் கார்ட கட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஸ்பைனல் கார்ட கட் பண்ணோம்னா, இந்த பக்கம் வந்து டார்சல் ஹார்ன் இருக்கும். நீங்க வந்து வென்ட்ரல் ஹார்ன் இருக்க போகுது. இந்த சென்ட்ரல் கனால். இந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, வென்ட்ரலா பார்த்தீங்கன்னா, நல்லா டீப்பா இப்படி இருக்கும். ஃபிஷர் மாரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதா ஒரு டிப்ரஷன் மாரி தான் இருக்கும். இந்த டீப்பா இருக்கு இல்லையா? இப்ப இங்க பயாமீட்டர் தான் கவர் பண்ணுதுன்னா, பயாமீட்டர் கவர் பண்ணும்போது இந்த இதுக்குள்ள வந்து ஒரு லேயர் இப்படி போயிட்டு வரும். அதே ஃப்ரண்ட்ல வந்து பேக்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சின்ன டிப்ரஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த உள்ள போயிட்டு வருது இல்லையா?
ஸோ இந்த உள்ள போயிட்டு வரத வந்து நம்ம லீனியர் ஸ்ப்ளெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே இத சுத்தி வந்து இதுவே வந்து ஒரு ட்ரையாங்குலர் இது வரை காஸ் பண்ணி வச்சிருக்கும். இந்த ட்ரையாங்குலர் இத வந்து என்ன சொல்றோம்னா லிகமெண்டம் டென்டிகுலேட்டம். ஸோ பயோமெட்ரிக் 3 மாடிஃபிகேஷன் இருக்கு. ஃபைலம் டெர்மினல், லீனியர் ஸ்ப்ளெண்டன்ஸ், அப்புறம் லிகமெண்டம் டென்டிகுலேட்டம். லிகமெண்ட் டென்டிகுலேட்டம் இந்த மாரி இருக்கும். ஸோ ஸ்பைனல் கார்ட் சைடுல இப்படி இப்படின்னு சைடுல 21 ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சைட்லயும். ஸோ அந்த மாரி இருக்க போது. தென் அப்புறம் நம்ம ஒரு இத மிஸ் பண்ணிட்டோம் ஸ்பைனல் கார்ட்ல. ஸ்பைனல் கார்ட்ல வந்து இந்த C1 டூ L1 வந்து போனி வெர்டிப்ரா அந்த லிமிட்ல இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைனல் கார்ட்ல 2 என்லார்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது செர்விக்கல் என்லார்ஜ்மென்ட் அப்புறம் லம்பர் என்லார்ஜ்மென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ செர்விக்கல் என்லார்ஜ்மென்ட் இங்க லைட்டா பல்ப் மாரி இருக்குல்ல, இங்கேயும் லைட்டா இங்க பல்ப் மாரி இருக்கு. அதோட எக்ஸ்டென்ட் இங்கிட்டு இங்க எவ்வளோ எப்படி இருக்கும்னா, C3லேருந்து T2 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வரையுமே செர்விக்கல் செக்மெண்ட்ஸ். C3 டூ T2 செர்விக்கல் ஐ மீன் சாரி ஸ்பைனல் செக்மெண்ட்ஸ். தென் இது வந்து L1 டூ S3. S3 ஸ்பைனல் செக்மெண்ட்ஸ். இத நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணா ஸ்பைனல் செக்மெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வெர்டிபிரா லிமிட்ல வந்து L1லயே வந்து ஸ்பைனல் கார்ட் முடிஞ்சிருது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து S3 அந்த ஃபுல்லாவே ஸ்பைனல் கார்ட் வந்து அதோட பிரான்ச்சஸ விட்டுரும். ஸோ அந்த லிமிட்ல பார்க்கணும். ஸோ L1 டூ S3ல வந்து ஸ்பைனல் பல்ஜ் இருக்கும். தென் அப்புறம் வந்து கீழ மேல வந்து செர்விக்கல் பல்ஜ் வந்து உங்களுக்கு C3 வந்து T1 வரைக்கும் இருக்கும். கீழ இருக்க லம்பர் பல்ஜ், மேல இருக்கிறது செர்விக்கல் பல்ஜ். தென் அதுக்கப்புறம் இப்ப நம்ம வென்ட்ரல் சைட் ஆஃப் ஹைப்போதாலமஸ்க்கு வரலாம். ஸோ பிரெயின் பார்த்தோம். பிரெயினுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கீழ வந்தோனே பிரெயின் ஸ்டெம், செரிப்ரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ல வந்து இந்த வென்ட்ரல் சர்ஃபேஸ் வந்து இந்த மாரி நீங்க பார்க்கலாம். இத பார்த்தா ரொம்ப கிளஸ்டர்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்துட்டு நம்ம ஈஸியா டீகோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் டயகிராமா வரையலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதான் பான்ஸ் இல்லையா? இது வந்து இந்த பெருசா இருக்கிறது பான்ஸ். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பான்ஸ் மட்டும் வரைஞ்சுக்கலாம். பான்ஸ் மட்டும் ட்ரா பண்ண அப்புறம், மேல இருக்கிறது வந்து மிட் பிரெயின். செரிப்ரல் பெடன்கல்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது மிட் பிரெயின். தென் அதுக்கப்புறம் வந்து கீழ உங்களுக்கு வந்து மெட்லா ஆப்ளிங்கேட்டா. சரி இத சிம்பிளா நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த இத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது பான்ஸு, இது மிட் பிரெயின், இது வந்து மெட்லா ஆப்ளிங்கேட்டா. அதுக்கப்புறம் இந்த நர்வ்ஸ் எங்கெங்கருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் நர்வ், செகண்ட் நர்வ் வந்துட்டு நம்ம டைரக்ட்டா இந்த தெரியும் ஆப்டிக் ட்ராக்ட், ஆப்டிக் எஸ்பான்ஸ் செகண்ட் நர்வ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபாக்டரி பல்ப்லேருந்து ஸ்ட்ரெய்ட்டா வரப்போகுது. அத நம்ம தனியா பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மீதி நர்வ்ஸ் தான் இங்கருந்து பார்க்கணும். மிட் பிரெயினோட இந்த ஜங்ஷன் இருக்கு. மிட் பிரெயின் இந்த கீழ இருந்து இந்த சைடு மீடியல் சைடா வந்து உங்களுக்கு 3 நர்வ் வரப்போகுது. இதுக்கப்புறம் லேட்டரல் சைட்லேருந்து இந்த பக்கம் வந்து 4த் நர்வ் வரப்போகுது. இதுக்கப்புறம் இந்த பான்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ரைஜெமினல் நர்வ், 5த் நர்வ். இதான் திக்கஸ்ட் நர்வ். இது வரப்போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் 6த் நர்வ் வந்துட்டு இந்த ஜங்ஷன். இந்த பான்ஸ்க்கும் இது வந்து பிரமிட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆலிவ்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இந்த மெட்லா ஆப்ளிங்கேட்டாலயே டிவிஷன்ஸ் இருக்கு. பிரமிடு, ஆலிவ். ஸோ இந்த பிரமிட் இந்த ஜங்ஷன்லேருந்து வர்ற நர்வ் வந்து 6த் நர்வ். ஆலிவ் ஜங்ஷன்லேருந்து வர்றது வந்து 7த் நர்வ். அப்புறம் மீதி இங்கேருந்து வர்றது வந்து 8த் நர்வ். அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன்லேருந்து 3 நர்வ் வரப்போகுது. இந்த ஆலிவ்க்கும் மெட்லா ஜங்ஷன்லேருந்து 3 நர்வ். ஸோ இத நம்ம லைனோடயே இது பண்ணிக்கலாம். 9த் நர்வ், 10த் நர்வ், 11த் நர்வ். தென் அப்புறம் இந்த ஜங்ஷன் பிரமிட் அண்ட் ஆலிவ் ஜங்ஷன்லேருந்து ஒரு நர்வ் வரப்போகுது. இந்த நர்வ் வந்து 12த் நர்வ். ஸோ அவ்வளோதான் பேசிக்கா இப்படிதான். நீங்க இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பான்ஸ்ன்னு சொன்ன மாரி தான். இப்ப இந்த பான்ஸ் இது மெட்லா ஆப்ளிங்கேட்டா, அப்புறம் இது வந்து மிட் பிரெயின். ஸோ இங்கேருந்து வர்றது இது வந்து 3 நர்வ். இது வந்து 4த் நர்வ். இந்த மேல அந்த மீடியல் சைடு, லேட்டரல் சைடுல. அப்புறம் இந்த ஜங்ஷன் என்ன சொன்னோம்?
இந்த நடுவுல இது இங்க பெருசா திக்கா போகுது இல்லையா? இது வந்து ட்ரைஜெமினல் நர்வ். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த ஜங்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 அப்புறம் 7 அப்புறம் 8. இந்த ஜங்ஷன்ல 9, 10, 11. அப்புறம் இந்த ஜங்ஷன் நடுவுலருந்து வர்றது வந்து 12. ஸோ அவ்வளோதான். பேசிக்கா நம்ம இத மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம இது டெவலப் பண்ணிக்கலாம். தென் அப்புறம் நம்ம இந்த இடம் இந்த இடம் வந்து நம்ம இந்த மிட் பிரெயின்ல 2 செரிப்ரல் படங்களுக்கு நடுவுல இங்க ஒரு இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்த வந்துட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். அது திரும்பி தனியா படிக்கலாம். ஸோ இதான் அந்த இடம். இத ஜூம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இத வந்து நம்ம இதிலேயே பார்த்தோம் அப்டின்னா பார்த்தோம் அப்டின்னா 2 பெடங்கள்ஸ் செரிப்ரல் பெடங்கள்ஸ் சொல்லலாம். இந்த ஃபோஸா வந்து இன்டர் பெடங்குலர் ஃபோஸா அப்டின்னு சொல்றோம். இன்டர் பெடங்குலர் ஃபோஸா. ஸோ அதோட கன்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தான். இந்த அப்படியே மார்க் பண்ணலாம் ஒண்ணொண்ணா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஆக்சுவலி பிட்யூட்டரி ஸ்டாக் இருக்க வேண்டியது. இது வந்து இன்ஃபண்டிபுலம். ஸோ இந்த இடம் வந்து இன்ஃபண்டிபுலம். இன்ஃபண்டிபுலம் ஒரு கன்டென்ட். தென் வந்து ஆப்டிக் கயாஸ்மா. இந்த ஆப்டிக் கயாஸ்மா தான் மோஸ்ட் ஆன்டீரியர். அதுக்கப்புறம் இன்ஃபண்டிபுலம். அதுக்கப்புறம் இத வந்து டியூபர் சினேரியம்னு சொல்லுவோம். இந்த பல்ஜ் வந்து டியூபர் சினேரியம். அப்புறம் இந்த 2 பல்ஜ் 2 மேமுலரி பாடி. இது 2 மேமுலரி பாடிஸ். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னாடி இந்த போஸ்டீரியர் இது வந்து பெர்ஃபரேட்டட் சப்ஸ்டன்ஸ். இந்த போஸ்டீரியர் பெர்ஃபரேட்டட் சப்ஸ்டன்ஸ். அப்ப இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 3 நர்வ். முன்னாடி பார்த்தாலே மீடியல் சைட் லேட்டரல்ல வர்றது வந்து 4த் நர்வ். மிட் பிரெயின்ல லேட்டரலா வந்தா 4த் நர்வ், மீடியலா வந்தா 3rd நர்வ். ஸோ இது பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இதே மிட் பிரெயின் வந்து நம்ம திருப்பிடுறோம். ஃபுல்லா திருப்பிட்டு டார்சல் சைட்ல இருந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வென்ட்ரலா பார்த்தோம். இப்போ வந்து டார்சலா பார்க்குறோம். டார்சலா பார்த்தோம்னா, ஸோ இங்க வந்து செரிபெல்லம் இருக்க போகுது. செரிபெல்லம் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னா, இந்த செரிபெல்லம் கட் பண்ணி இந்த சைட் தள்ளியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஆக்சுவலி 4த் வென்ட்ரிக்கிள். நம்ம டயக்ராம் வரையும்போது 4த் வென்ட்ரிக்கிள் வந்து நம்ம பான்ஸ் அண்ட் மெட்லாப்ங்கிற பேரே வரைஞ்சிருப்போம். ஸோ அந்த இடத்துல இத பார்க்கறதுனால ஸோ இதுவுமே டயக்ராம் காம்ப்ளிகேட்டடா நம்ம சிம்பிளா இத வரையணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த பல்ஜ் வந்து ஆரம்பிக்கலாம். இது 2மே வந்து என்னது? காலிகுலஸ். இது வந்து 4 இருக்கு. சுப்பீரியர் காலிகுலஸ் அண்ட் இன்ஃபீரியர் காலிகுலஸ். இது 4த்தையும் ஒண்ணா சேர்த்து வந்து கார்போரா குவாட்ரிசெமினா அப்படின்னு ஒரு நேம் இருக்கு அது. தென் அப்புறம் கீழ வந்தீங்கன்னா, இந்த பெடங்கிள்ஸ் இது இருக்கு இல்லையா? இது 3மே 3 பெடங்கிள். ஸோ அது எப்படி வரும்னா, சுப்பீரியர் பெடக்கிள் வந்து சுப்பீரியர் செரிபெல்லர் பெடக்கிள் வந்து மேலேருந்து கீழ வரும். இந்த 2 சைடுமே. இன்ஃபீரியர் செரிபெல்லர் பெடக்கிள் வந்து கீழேருந்து மேல வரும். இந்த நடுவுல ஸ்ட்ரெய்ட்டா இருக்கப்போ வந்து மிடில் செரிபெல்லர் பெடக்கிள். ஸோ இத மார்க் பண்ணோம்னா, இது வந்து எஸ்சிபி, இது ஐசிபி, இது எம்சிபி. ஸோ அதெல்லாம் மார்க் பண்ண அப்புறம், நடுவுல பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு லைன், சென்டர்ல ஒரு லைன் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் சைடுல ஒரு லைன் பாஸ் ஆகும். இந்த சைடுல லைன் பாஸ் ஆகுற லைன் பேர் வந்து சல்கஸ் லிமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சல்கஸ் லிமிட்டன்ஸ் அப்புறம் நடுவுல பாஸ் ஆகுறது வந்து இதோட மீடியன் சல்கஸ், போஸ்டீரியர் மீடியன் சல்கஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பல்ஜ் மாரி இப்ப நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இங்க தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல இந்த பல்ஜ் மாரி இருக்குல்ல, இந்த பல்ஜ வந்துட்டு இங்க பல்ஜ் மாரி இருக்கும். தென் அப்புறம் கீழ இங்கேயும் ஒரு பல்ஜ் மாரி இருக்கும். தென் அப்புறம் இந்த 2 1, 2 2 பல்ஜ் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேஷியல் கோலிகுலஸ். ஏன் இந்த ஃபேஷியல் கோலிகுலஸ் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6த் அப்டசன் நியூக்ளியஸும் 7த் நர்வும் சரவுண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பின்னாடி பல்ஜ் மாரி தெரியும்.
ஸோ அந்த பல்ஜ் வந்து நம்ம ஃபேஷியல் கோலிகுலஸ் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த கீழ இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஹைப்போடார்சல் ட்ரையாங்கிள். இந்த ஹைப்போடார்சல் ட்ரையாங்கிள்ல வந்து என்ன இருக்க போகுது? ஹைப்போடார்சல். ஸோ ஹைப்போடார்சல் நர்வ். 12த் நர்வ் இருக்க போகுது. 12த் நர்வோட பல்ஜ் வந்து ஹைப்போடார்சல் ட்ரையாங்கிள்னு சொல்றோம். அது கீழ இருக்கிறது வந்து வேகஸ் ட்ரையாங்கிள். வேகஸ் ட்ரையாங்கிள்ல 10த் நர்வ் இருக்க போகுது. தென் அதுக்கப்புறம் இந்த சைடுல இருக்கிறது வந்து வெஸ்டிபுலார் ஏரியா அப்படின்னு சொல்றோம். இதுல பல்ஜ்லாம் இருக்காது. உங்களுக்கு வெஸ்டிபுலார் ஏரியால வந்து 8த் நர்வ் நியூக்ளியஸ் இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 4 காலிகுலஸ் இருக்கு. இங்க மார்க் பண்ணீங்கன்னா, சுப்பீரியர் காலிகுலஸ், இன்ஃபீரியர் காலிகுலஸ். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பீனல் கிளாண்ட் ஆக்சுவலி. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இங்க பேனுக்கு போகுது தெரியுதா? இங்க ஒரு நர்வ் போகுதுல்ல. ஸோ இதுதான் வந்து 4த் நர்வ். ஸோ அங்கருந்து பார்க்கும்போது நமக்கு லேட்டரலா ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது லேட்டரலா வெளிய வர்ற மாரி இருக்கும். பேன் வந்து இங்கேருந்து டார்சலா ஆரிஜின் ஆகி லேட்டரலா நமக்கு ஃப்ரண்ட்ல வரப்போகுது. இந்த 3 பெடக்கிள்ஸ் பார்த்தோம். இந்த 3 பெடக்கிள்ஸ் தென் அப்புறம் நடுல வந்து ஃபேஷியல் காலிகுலஸ், சைடுல வெஸ்டிபுலார் ஏரியா இது. அப்புறம் இந்த 5ன்றது வந்து ஹைப்போடார்சல் ட்ரையாங்கிள், 4 வந்து வேகஸ் ட்ரையாங்கிள். தென் கீழ வந்து உங்களுக்கு இது கிராசிலிஸ் கியூனேட்டஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 பார்த்தோம்ல மிட் பிரெயின், பான்ஸ், மெடலா. அது 3த்தையும் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயின்ல வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்தா இந்த மாரி தான் இருக்க போகுது. இது நம்ம இந்த டயகிராம்லயே கூட மார்க் பண்ணலாம். ஸோ எப்படி மார்க் பண்றோம்? இந்த பார்ட் வந்து ஆக்யூரேட். இந்த நடுல அந்த ஆக்யூரேட் ஆஃப் செல்வியஸ் போச்சு இல்லையா? 3 வென்ட்ரிக்கிள் டூ 4த் ரிங் கனெக்ஷன். ஸோ அந்த கனெக்ஷன்ல வந்து அத வச்சு நம்ம டிவைட் பண்றோம். இப்படி நடுல ஒரு லைன் வரைஞ்சிட்டீங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற பார்ட்ட வந்து டெக்டம் அப்படின்னு சொல்றோம். தென் அதுக்கப்புறம் அது கீழ இருக்கிற பார்ட்ட வந்து இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் லைன் தெரியுதா? அதுல பிரிச்சுக்கோங்க. தென் அப்புறம் நடுவுல இருக்கிற பார்ட் வந்து டெக்மென்டம் அப்படின்னு சொல்றோம். தென் அதுக்கப்புறம் கீழ இருக்கு இல்லையா? இந்த இந்த பார்ட்ட வந்து செரிப்ரல் பெடன்கல். ஸோ நம்ம செரிப்ரல் பெடன்கல் தான் வந்து இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் மிட் பிரெயின்ல பார்த்தோம். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இதுதான் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ். இது வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ். வென்ட்ரல் டார்சல். ஸோ இந்த வென்ட்ரல் டார்சல் பிரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாக்கா இங்க 3 போட்டிருக்காங்க இல்லையா? அது என்னதுன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஸ்டான்ஷியா நைக்ரா. சப்ஸ்டான்ஷியா நைக்ரா இந்த பார்க்கின்சன்ல இன்வால்வ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதான் வந்து அந்த 3. தென் 4 வந்துட்டு கிரக்ஸ் செரிப்ரை. அதாவது செரிப்ரல் பெடன்கல் இருக்கு இல்லையா? அதையே வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். சப்ஸ்டான்ஷியா நைக்ரா, தென் அப்புறம் இன்னொன்னு வந்து கிரஸ் செரிப் இங்க எழுதுறேன். கிரஸ் செரிப்ரை. ஸோ இதுதான் மெயினான பார்ட்ஸ். தென் அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடலாம். அத பார்த்தா இங்க ஒரு கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாரி தெரியும். ஸோ எங்க ஸ்டாப் பண்ணோம்? ரெட் நியூக்ளியஸ். ரெட் நியூக்ளியஸ் வந்து நடுவுல இருக்க ரெட் நியூக்ளியஸ். தென் மேல இருக்கிறது சுப்பீரியர் கொலிகுலை. ஸோ இந்த நம்ம போஸ்டீரியர்ல தான் சுப்பீரியர் கொலிகுலை பார்த்துருப்போம். ஸோ இந்த கட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்ப டிரா பண்ணேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாரி டிரா பண்ணிக்கலாம். நான் சும்மா பிளெயினா டிரா பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுப்பீரியர் கொலிகுலஸ் இருக்க போகுது. அதே இத நான் கொஞ்சம் கீழ கட் பண்ணேன்னா, இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருக்க போகுது. ஸோ அதுவும் இதே மாரி தான் இருக்கும் டயகிராமு. ஆனா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருக்கும். ஸோ ஏன் இது 2ம் நம்ம வரையறோம்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் கொலிகுலஸ் இருக்கு இல்லையா? இங்க இந்த ஆக்யூரேட்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா, 3 நர்வ் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா வென்ட்ரலா வந்து உங்களுக்கு 3 நர்வ். அதே வந்து இன்ஃபீரியர் கொலிகுலஸ் இருக்குன்னா, அது என்ன ஆக போகுதுன்னா, இந்த இடத்துல அதே அந்த ஆக்யூரேட் சுத்திலேருந்து இங்க 2 நியூக்ளியஸ் இருக்க போகுது. அது என்ன ஆகுதுன்னா, இங்கருந்து இப்படி ஃபுல்லா சுத்தி டார்சலா வெளிய வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வரப்போகுது. இங்கேருந்து சுத்தி டார்சலா வெளிய வந்து இங்க ஃப்ரண்ட்ல வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து 4த் நர்வ். ஸோ நம்ம பார்த்துருப்போம். பின்னாடி இருந்து பார்க்கும்போதுமே 4த் நர்வ் தெரியும். முன்னாடி இருந்து பார்த்தாலும் லேட்டரலா 4த் நர்வ் தெரியும். ஸோ அதான். இது வந்து போஸ்டீரியர். ஸோ அதனால இங்க பின்னாடி இருந்து பார்க்கும்போது டார்சலா தெரிஞ்சிருக்கும். இங்க இந்த பக்கம் ஆன்டீரியரா பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இருந்து லேட்டரல் சைடுல இருந்து உங்களுக்கு 4த் நர்வ் வர்ற மாரி இருந்திருக்கும். சரி ஓகே. இது மிட் பிரெயின் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பான்ஸ் வரலாம். ஸோ இதுதான் பான்ஸ். பான்ஸ் வந்து நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா ஃபர்ஸ்ட் வைக்காம, ஃபர்ஸ்ட் கிரேனியல் நர்வ் மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதா பார்க்கலாம். ஸோ பான்ஸ் வந்து நான் சிம்பிளிஃபையா வந்தேன்னா, ஸோ பான்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மேஜரா அந்த 3 நர்வ் இருக்க போகுது. ஸோ இப்படி இப்படி வரைஞ்சுக்கலாம். இது வந்து 6த் நர்வ் நியூக்ளியை, இது 7த் நர்வ் நியூக்ளியை, அப்புறம் 8த் நர்வ் நியூக்ளியை. ஸோ 6த் நர்வ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இந்த ரெட் ரெட் கலர்ல இங்க ஒரு நர்வ் போட்டிருக்கோம்ல, அதான் 6த் நர்வ்.
ஸோ ஸ்ட்ரெயிட்டா வெளிய வரப்போகுது. இது வந்து 6th நர்வ். அதே 7th நர்வ் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரப்போகுது. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கம் 6th நர்வ் நியூக்ளியஸ் சரவுண்ட் பண்ணிட்டு, அப்புறமா வெளிய வருது. ஸோ இந்த சரவுண்ட் பண்ணும்போது இங்க வந்து ஒரு பல்ஜ் இருக்கும். அந்த பல்ஜ் தான் நம்ம வந்து அங்க ஃபேஷியல் கோலிகுலஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அந்த பல்ஜ் ஃபேஷியல் கோலிகுலஸ் சொல்றோம். அப்புறம் இது வந்து 8th நர்வ். ஸோ இது 7th நர்வ். இது வந்து 8th நர்வ். இப்போதைக்கு இது போதும். இதுக்கப்புறம் நம்ம பான்ஸ் என்ன டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 நர்வ் மட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெடலா ஆப்லிங்கேட்டா. ஸோ அது எப்படி மெடலா ஆப்லிங்கேட்டா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிஸ்டிங்க்ட்டா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த மாரி ஆடியா இருக்கு. இது வந்து பேப்பர் கிரம்பிள்டு பேப்பருக்கு அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த ஆலிவரி நியூக்ளியஸ். நம்ம இந்த மெடலா ஆப்லிங்கேட்டா வரையும்போது இப்படி வரைஞ்சிருப்போம். அதுக்கு மேல இப்படி இப்படின்னு போட்டோம்னா, சென்டர்ல இருந்து இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, ஒண்ணு இங்க ஒண்ணு. இது வந்து பிரமிடுன்னு சொல்லியிருப்போம். அடுத்து ஆலிவ்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த பிரமிட்னா ஒண்ணும் கிடையாது. பிரமிட்னா இந்த பிரமிடல் ட்ராக்ட். அந்த ட்ராக்ட் அங்க பாஸ் ஆகாம தான் ஒரு பல்ஜ் இருக்கும். அதான் பிரமிடல் ட்ராக்ட்ன்னு சொல்றோம். தென் ஓன்னு போட்டது ஆலிவ். இந்த ஆலிவ் நியூக்ளியஸ் வந்து இங்க தூக்கிட்டு இருக்கும்போது இங்க ஒரு பல்ஜ் தெரியுதா? இந்த பல்ஜ் தான் வந்து அந்த ஆலிவ். இந்த பல்ஜ் தான் வந்து அந்த பிரமிடு. இதுதான் பிரமிடல் ட்ராக்ட். ஸோ இத நம்ம வந்து சிம்பிளா வரைஞ்சோம்னா ஸோ இத நம்ம வந்து பிரமிடல் ட்ராக்ட்ன்னு வச்சுப்போம். தென் அப்புறம் இங்க நான் அதே மாரி வரையிறேன். இந்த ஆலிவரி நியூக்ளியஸ். ஸோ இந்த ஆலிவரி நியூக்ளியஸ் ஆக்சுவலி வந்து இன்ஃபீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ். நம்ம சுப்பீரியரும் ஒரு இடத்துல பார்ப்போம். அப்ப பார்க்கலாம். இது வந்து இன்ஃபீரியர் ஆலிவரி நியூக்ளியஸ். அப்புறம் இங்க என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்த ஓப்பனிங் இது வந்து ஆக்சுவலி 4த் வென்ட்ரிக்கிள். ஸோ இங்க அதுக்கடுத்து இங்க மேல க்ளோஸ் ஆகும். இது வந்து 4த் வென்ட்ரிக்கிள். ஏன்னா அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இம்பார்ட்டன்ட்டா வர 12th நர்வ் நியூக்ளியஸ் இருக்க போகுது. 12th நர்வ் எங்க பார்த்தோம் நம்ம? பிரமிடும் ஆலிவ் ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன். இங்கேருந்து ஆரம்பிச்சு கரெக்ட்டா இந்த ஜங்ஷன் வழியா வெளிய வரப்போகுது. இது இங்கேருந்து ஆரம்பிச்சு கரெக்ட்டா இந்த ஜங்ஷன் வழியா வெளிய போகுது. இது வந்து 12th நர்வ். ஸோ இதான் இங்க இம்பார்ட்டன்ட்டா பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் எதுக்கு போலாம்? சரி ஓகே. இப்ப இந்த 3 முடிஞ்சதுனா நம்ம அடுத்து நம்ம வந்து ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் ஆஃப் செரிப்ரம். செரிப்ரம் வந்து நம்ம அந்த அளவுக்கு டச் பண்ணல. ஸோ அதனால இப்ப ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நம்ம ஒயிட் மேட்டர் பார்க்கலாம். செரிப்ரம்ல வந்து உள்ள இருக்கிறது ஒயிட் மேட்டர். அதாவது இப்ப இந்த கார்பஸ் கலோசம்ன்றது ஒயிட் மேட்டர். அதே வெளிய இருக்கிறது வந்து கிரே மேட்டர். ஸோ இந்த ஒயிட் மேட்டர் வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து ஒரு ஆக்சன் பண்டில்ஸ். ஸோ இது வந்து டிஃபரெண்ட் கிரே மேட்டர் வந்து கனெக்ட் பண்ண போகுது. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் 3 இருக்கு. அசோசியேஷன் ஃபைபர்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து கமர்ஷியல் ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபைபர்ஸ். இந்த 3த்துல ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் ஃபைபர ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அசோசியேஷன் ஃபைபர். ஓகே நான் எழுதுறேன். அசோசியேஷன் ஃபைபர். அசோசியேஷன் ஃபைபர் வந்து 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் அசோசியேஷன் ஃபைபர்ஸ். அதாவது இந்த பக்கத்து இப்ப இது ஒரு லோப்னா, இதுக்கு அடுத்து இது ஒரு லோப் அப்படின்னு. கலர் தெரியல. சரி ரெட் கலர். இது ஒரு லோப்னா, அதுக்கடுத்து இது ஒரு லோப். இந்த 2 இது கனெக்ட் பண்ணும். ஸோ இப்ப நான் வரைஞ்சுக்கலாம். இந்த கனெக்ட் பண்ண இத தான் வந்து ஷார்ட் அசோசியேஷன் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலா ஆன்டீரியர் போஸ்டீரியர் கனெக்ட் பண்ணது தான் அசோசியேஷன் ஃபைபர்ன்னு சொல்றோம். யூசுவலா ஆன்டீரியர் டூ போஸ்டீரியர் இல்ல போஸ்டீரியர் டூ ஆன்டீரியர் அந்த மாரி கனெக்ட் பண்றது தான் வந்து அசோசியேஷன் ஃபைபர்ன்னு சொல்றோம். ஸோ அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஷார்ட் அசோசியேஷன். இது வந்து பக்கத்து லோபுல கனெக்ட் பண்ண போகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர் லாங்கிடியூடினல் ஃபாசிகுலஸ். ஸோ எஸ்எல்எஃப்ன்னு சொல்லுவோம். சுப்பீரியர் லாங்கிடியூடினல் ஃபாசிகுலஸ். அது வந்து இங்கருந்து ஃப்ரான்டல் லோப்லருந்து ஆசிபிட்டல் லோப கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த மாரி இருக்கும் ஃபைபரு. ஃப்ரான்டல் லோப்லருந்து ஆசிபிட்டல் லோப். இதுதான் சுப்பீரியர் லாங்கிடியூடினல் ஃபாசிகுலஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம சுத்தி கார்பஸ்னா ஒயிட் மேட்டர். அத சுத்தி இருக்கிற கிரே மேட்டர வந்து நம்ம சிங்குலேட்ன்னு சொல்றோம். சிங்குலம்ன்னு சொல்றோம். ஸோ இத வந்து சிங்குலேட் ஃபைபர்ஸ். இது வந்து கார்பஸ் கலோசம் சுத்தி இருக்குது. அதே இந்த ஓரத்துல வந்து நம்ம எஸ்எல்எஃப்ன்னு சொன்னோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு
இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி ப்ரோகாஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இதுதான் ஸ்பீச் ஏரியா. அது வந்து இங்க இருக்கும். 44, 45ன்னு சொல்லிட்டு இந்த 44, 45ன்னு இங்க இருக்கும். ஸோ இந்த ஏரியாவையும் அப்புறம் ஆடிட்டரி ஏரியா. ஆடிட்டரி ஏரியா 41, 42 அது வந்து இங்க இருக்க போகுது. 41, 42 இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கனெக்ட் பண்றத வந்து அன்கினேட் வாஸ்குலஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். கனெக்ட் ஆகுதுல இது வந்து அன்சினேட் வாஸ்குலஸ். இது அன்சினேட் வாஸ்குலஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்போரல் லோபையும் மேல ஒரு இது பார்த்தது வந்து எஸ்எல்எஃப்னு பார்த்தோம்ல. இத வந்து எஸ்எல்எஃப்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே இது கீழ இந்த இடத்துல இப்ப இந்த இது கனெக்ட் பண்றது வந்து ஐஎல்எஃப்னு சொல்றோம். இன்ஃபீரியர் லாங்கிடியூடினல் ஃபாசிகுலஸ். ஸோ இந்த 5 டைப்புமே வந்து நமக்கு அசோசியேஷன் ஃபைபர்ல வரப்போகுது. அசோசியேஷன் முடிஞ்ச அப்புறம் இப்போ வந்து நம்ம கமிஸ்ட்ரல் ஃபைபர்ஸ்க்கு போலாம். கமிஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் வந்து லேட்ரல் டு லேட்ரல், அதாவது ரைட் சைடு டெம்போரல் லோபையும் லெஃப்ட் சைடு டெம்போரல் லோபையும் கனெக்ட் பண்ணும். அப்புறம் ரைட் சைடு ஃப்ரண்ட்லையும் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்லையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வேலையை பண்றத வந்து நம்ம கமிஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 1 மினிட். ஓகே, தென் அப்புறம் கமிஸ்ட்ரல் ஃபைபர்ஸ். கமிஸ்ட்ரல் ஃபைபர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்த டயக்ராம்ல விட நம்ம தனியாக வரைஞ்சிக்கலாம் அதை. ஸோ இது வந்து கார்பஸ் கலோசம். கார்பஸ் கலோசம் என்ன இருக்கும் போது ஃபர்ஸ்ட் என் ஃப்ரண்ட்ல வந்து ஜெனு, அதாவது பெண்டு. அதுக்கப்புறம் கீழே இருக்க வந்து ராஸ்ட்ரம். இது வந்து அந்த பாடி, இது வந்து ஸ்பெனியம். ஸோ இது வந்து கார்பஸ் கலோசமோட பார்ட்ஸ். அதுக்கப்புறம் கீழே இது முடிய வந்து இது வந்து ஆன்டீரியர் கமிஷர். ஸோ சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடும். அப்புறம் கீழே ஓகே ஃபைன். ஸோ இது கார்பஸ் கலோசம், அதான் லார்ஜஸ்ட் கமிஷன் ஃபைபர். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆன்டீரியர் கமிஷர். இதுவும் இது ஃப்ரண்ட்ல கனெக்ட் பண்ண போகுது. தென் அப்புறம் கீழே வந்து ஹிப்போ கேம்பல் கமிஷர். இது இதை நம்ம தனியாக பார்ப்போம். ஹிப்போ கேம்பல் கமிஷர். அப்புறம் இது வந்து பீனல் கிளாண்ட். நம்ம போஸ்டராக பார்க்கும்போது சுப்பீரியர் காலிகாஸ்க்கு மேலே நான் பீனல் கிளாண்ட் காமிச்சிருப்பேன். ஸோ அதாவது இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல இதுதான் வந்து பீனல் கிளாண்ட். ஸோ அந்த பீனல் கிளாண்டை அதுக்கு மேலே இருக்கிறத வந்து நம்ம ஹபனலார் கமிஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கீழே இருக்க வந்து போஸ்டீரியர் கமிஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா கமிஷருமே வந்து லேட்ரல் டு லேட்ரல், அதாவது ரைட் லேட்ரல் டு லெஃப்ட் லேட்ரல். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் பெரட்டல் டு லெஃப்ட் பெரட்டல் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த கமிஷன் ஃபைபர்ஸ் தான். ஸோ அதை நம்ம எப்படின்றத அடுத்த பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தவங்க எல்லாமே தெரியும். ஸோ இந்த டயக்ராம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, பிரெயின் வந்து டிரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் லைன் போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. இப்படி கட் பண்ணால் இந்த மாதிரி தெரிய போகுது. இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் கிரஸ்டன் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சோம்ல. ஸோ இந்த மாதிரி வரையும்போது இங்கே கட் பண்ணுறோம். இப்படி கட் பண்ண என்ன ஆகும், ஜெனு தெரியும், ஸ்பிரின் தெரியும், பாடி தெரியாது. ஸோ அதே மாதிரி இங்கே தெரியும், இந்த இடம் வந்து ஜெனு. ஸோ இந்த இடம் போதில் ஜெனு. இப்போ லேட்ரல் டு லேட்ரல், ரைட் லேட்ரல்லேருந்து லெஃப்ட் லேட்ரல் கனெக்ட் பண்ணுது. இந்த பக்கம் ஸ்பெனியமும் ரைட் லேட்ரல்லேருந்து லெஃப்ட் லேட்ரல் கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ஃபைபர் வந்து இங்கே மேலே வந்து ஃபோர்செப்ஸ் மைனர்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்ல இருக்க சின்னதாக இருக்கும், பின்னாடி பெருசாக இருக்கும். இது வந்து ஃபோர்செப்ஸ் மேஜர்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்போ நடுவில் ஆக்சுவலி இங்கே பாடி இருக்கணும். இங்கே கட் பண்ணால் தெரியல, பாடி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல இருந்து வர்ற ஃபைபரை வந்து நிறைய ஃபைபர்ஸ் வரும் நடுவில் இருந்து. இந்த ஃபைபர் வந்து டெப்பட்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். டெப்பட்டம் ஆர் டேப்பட்டம். ஸோ ஃபோர்செப்ஸ் மைனர், ஃபோர்செப்ஸ் மேஜர், அப்புறம் டேப்பட்டம். இது என்ன பண்ண போகுதுன்னா கார்பஸ் கலோசம் வந்து இந்த ஃபைபர்ஸ் மூலமாக 2 சைடும் கனெக்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹிப்போ கேம்பல் ஃபைபர்ஸ் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹிப்போ கேம்பல் ஃபைபர் வந்து என்னென்னா ஹிப்போ கேம்பஸும் இந்த இடத்துல வந்து கடைசியில் மேம்லரி பாடி. இந்த இது வந்து மேம்லரி பாடி. மேம்லரி பாடி நம்ம எங்கே பார்த்தோம், இன்டர்பெடிகுலர் ஃபோர்ஸால பார்த்தோம். ஸோ அந்த ஹிப்போ கேம்பஸையும் இது கனெக்ட் பண்ணுறது பேர் வந்து ஃபோர்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபோர்னிக்ஸ் இங்கே இருக்குல்ல, ஃபோர்னிக்ஸ். அதுக்கப்புறம் இதான் ஹிப்போ கேம்பஸ்னா இங்கேருந்து சுற்றி வந்து மேம்லரி பாடி. ஸோ இது வந்து ஃபோர்னிக்ஸ் சொல்கிறோம். இது வந்து ஒரு சைடில் 2 சைடுமே இதே மாதிரி இருக்கும். இப்போ அந்த சைடு இதே மாதிரி இதுக்கு வந்து இது கனெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த 2 ஃபோர்னிக்ஸ்க்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு ஃபைபர் போகும். ஸோ அந்த ஃபைபர் தான் வந்து நம்ம ஹிப்போ கேம்பல் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த டயக்ராம்ல இதோ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஃபைபர் தான் வந்து ஹிப்போகாம்பல் ஃபைபர்ன்னு சொல்றோம். ஆனா இது என்ன பார்த்தீங்கன்னா, என்ன மிஸ்னோமர்னா, ஹிப்போகாம்பஸ் இங்க இருக்கு. இதுலயுமே ஹிப்போகாம்பஸ் இந்த பக்கம் இருக்கு. ஆனா கனெக்ட் பண்றது ஃபோனிக்ஸ் தான் கனெக்ட் பண்ணுது. ஃபோனிக்ஸ் கனெக்ட் பண்ற ஃபைபர் பேர் தான் ஹிப்போகாம்பல் ஃபைபர் அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன்னா மெயினா ஃபோனிக்ஸோட தான் ஹிப்போகாம்பஸோட தான் ஃபோனிக்ஸ்லயே போறனால. சரி ஓகே. நம்ம ஃபைபர்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒயிட் மேட்டருக்கு வரலாம். ஸோ ஒயிட் மேட்டர்ல வந்து கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்றத பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்ப 3 ஃபைபர் சொன்னோம். ஸோ ஒரு ஃபைபர மிஸ் பண்ணிட்டோம். அம் அசோசியேஷன் ஃபைபர், கமர்ஷியல் ஃபைபர், தென் வந்து ப்ரொஜெக்ஷன் ஃபைபர்ஸ். ப்ரொஜெக்ஷன் ஃபைபர் தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆன்டீரியர் டூ போஸ்டீரியர் தான் அசோசியேஷன். கமர்ஷியல் வந்து லேட்டரல் டு லேட்டரல். அப்புறம் இப்ப சுப்பீரியர் டு இன்ஃபீரியர் கனெக்ட் பண்ணோம். ஸோ அத வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ஃபைபர்ன்னு சொல்றோம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கொரோனரி டேட்டா. இங்க வந்து ஒரு லோப்லேருந்து வந்து சுப்பீரியர் டு இன்ஃபீரியர். இங்க கனெக்ட் ஆகி இந்த இடத்துல ஜாயிண்ட்டா ஒரு இது வரும். இதுதான் வந்து நம்ம ஐசின்னு சொல்றோம். ஐசி தெரியும் இல்லையா? இன்டர்னல் கேப்சூல். ஸோ கொரோனா ரேடியேட்டா. இது வந்து கொரோனா ரேடியேட்டா. கீழ வந்து ஐசி. அதுக்கப்புறம் அது ஒரு ட்ராக்ட்டா கன்டின்யூ ஆகும் கீழ. ஸோ இத நம்ம இந்த கன்ட்ரியில அத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைனல் கார்டு கிராஸ் செக்ஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாரி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல, ஆன்டீரியர் தான் டீப்பா ஃபிஷர் மாரி இருக்கும். போஸ்டீரியர்ல வந்து சின்ன ஒரு டிப் மாரி இருக்க போகுது. ஸோ அதனால இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்சல் ஹார்ன். டார்சல் ஹார்ன் இந்த சின்னதா இருக்கிறது வந்து இது வந்து லேட்டரல் ஹார்ன். இது வந்து வென்ட்ரல் ஹார்ன். ஸோ டார்சல் ஹார்ன் மோஸ்ட்டா வந்து சென்சரி சப்ளையா இருக்க போகுது. தென் அப்புறம் இது வந்து வென்ட்ரல் வந்து மோட்டார். தென் இந்த இது வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோனாமிக் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக்கா இருக்கும். லேட்டரல் ஹார்ன்ல இருந்து. அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பிரமிடல் ட்ராக்ட். பிரமிடல் ட்ராக்ட் வந்து 2ஆ பிரிக்குது. இந்த இடத்துல வந்து ஆன்டீரியர் பிரமிடல் ட்ராக்ட், இங்க வந்து லேட்டரல் பிரமிடல் ட்ராக்ட். பிரமிடல் ட்ராக்ட் வந்து நம்ம கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட்னு சொல்றோம். சிஎஸ்டி. இது வந்து லேட்டரல் சிஎஸ்டி. இது வந்து ஆன்டீரியர் சிஎஸ்டி. தென் அதுக்கப்புறம் வந்து ரெட்டிகுலர் ஸ்பைனல் ட்ராக்ட். அது வந்து வென்ட்ரல் இங்க இங்க ஒரு ரெட்டிகுலர் ட்ராக்ட். இங்க ஒரு ரெட்டிகுலர் ஸ்பைனல் ட்ராக்ட் இருக்கு. தென் இந்த சைடு இருக்கு. அது வந்து ஒண்ணு வந்து லேட்டரல், ஒண்ணு ஆன்டீரியர். அதே மாரி தான். ஸோ இதுவுமே வந்து ரெட்டிகுலர் ஸ்பைனல் ட்ராக்ட். அத பத்தி நம்ம டீப்பா போறதில்ல. தென் அதுக்கப்புறம் வந்து ருப்ரோஸ்பைனல் ட்ராக்ட். இங்க வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசெண்டிங் பாத்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரமிடல் ட்ராக்ட், சிஎஸ்டி அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. கார்டிகல்ல இருந்து ஸ்பைனல் கார்ட் டிசெண்ட் ஆகுது. ஸோ டிசெண்டிங் ட்ராக்ட். அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்டி. இது வந்து ரெட்டிகுலர் ஸ்பைனல் ட்ராக்ட். அதுக்கப்புறம் இங்க இருக்க சின்னதா இது வந்து ருப்ரோஸ்பைனல் ட்ராக்ட். ருப்ரோஸ்பைனல் ட்ராக்ட், சிஎஸ்டி, தென் அப்புறம் அடுத்தது. ஸோ நம்ம இது ஒண்ணு தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட். கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ட் வந்து அதான் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மோட்டாரும் மட்டும் கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த டயக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுல என்ன மார்க் பண்ணணும்னா, இது வந்துட்டு உங்களுக்கு செரிப்ரம், அப்புறம் இது வந்து உனக்கு டயன்செஃபலா, தலாமஸ், அப்புறம் இங்க வந்து மிட் பிரெயின், இது வந்து பான்ஸ், அடுத்து மெட்லா ஆப்ளிங்கேட்டா, இது வந்து ஸ்பைனல் கார்ட். ஸோ இந்த எல்லா இதையும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது வழியா பாத்வே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திக்னஸ் சரி ஓகே. சரி ஃபர்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழ சிஎஸ்டில அப்ப சிலருந்து தான் எஸ்க்கு அப்புறம் போகும். சினா சேரிப்ரம்லேருந்து அப்புறமா ஸ்பைனலுக்கு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு ஃபைபர் இந்த கொரோனா ரேடியேட்டர் வழியா ஃபைபர்ஸ் விட போகுது. ஸோ அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஐசிஆர் இன்டர்னல் கேப்சூலா வந்து அதுக்கப்புறம் கீழ டிசெண்ட் ஆக போகுது. டிசெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது எங்க கிராஸ் ஆகுதுன்னா, லோவர் மெடலா. லோவர் மெடலால கிராஸ் ஆகுது. லோவர் மெடலால கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்து அது லேட்ரல் ஸ்பைனல் தலமிக் ட்ராக்ட்டா போகுது. ஸோ இந்த லேட்ரல் ஸ்பைனல் தலமியோட போகுது. அதே வந்து எல்லாமே கிராஸ் ஆகாது. 90% தான் கிராஸ் ஆகும். 10% என்ன பண்ண போகுது, ஸ்ட்ரெயிட்டாவே வருது. அந்த ஸ்ட்ரெயிட்டாவே வர்றது தான் வந்து உங்களுக்கு ஆன்டீரியர் ஸ்பைனல் ட்ராக்ட். ஸோ நம்ம பார்க்கும்போது 2 சிஎஸ்டி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து லேட்ரல் சிஎஸ்டி, இது வந்து ஆன்டீரியர் சிஎஸ்டி. ஸோ 10% வந்து ஆன்டீரியரா போகுது, 90% வந்து லேட்டரலா போகுது. ஸோ இதான் வந்து நம்ம சிஎஸ்டி பாத்வே.
தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிரிமினல் ட்ராக்ட் வந்து அதோட ஆரிஜின் எங்க இருந்து இருக்க போகுதுன்னா, நீங்க டயகிராம் வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இத நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். இது வந்து என்னது செரிப்ரல் பெடன்கல். ஸோ அப்ப இது என்னது? இது வந்து மிட் பிரெயின். மிட் பிரெயின்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது? இப்பயே நம்ம இருக்க இந்த பார்ட் வந்து டெக்டம்னு சொன்னோம். அடுத்து டெக்மெண்டம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து செரிப்ரல் பெடன்கல்னு சொன்னோம். ஸோ அங்க வந்து ரெட் நியூக்ளியஸ் வரைஞ்சோம். இந்த ரெட் நியூக்ளியஸ்ல இருந்து வர ட்ராக்ட் பேர் தான் வந்து ருப்ரோஸ்பைனல் ட்ராக்ட். இத நம்ம ஃபர்ஸ்ட்டே இங்க ருப்ரோஸ்பைனல் பார்த்தோம். அது ரெண்டும் வேற கலர்ல வரைஞ்சுக்கலாம். ஸோ அது ரெண்டும் வந்து இங்கேயே உள்ளே கிராஸ் ஆயிடும். இது என்னது? ருப்ரோஸ்பைனல் ட்ராக்ட். அதுக்கு பின்னாடி இந்த டெக்டம்ல இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராக்ட் இது வந்து இங்க மேல கிராஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட்னு சொல்லுவோம். டெக்டம்ல ஸ்பைனுக்கு போனால் டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட். ஸோ இந்த ட்ராக்ட் இப்போ எதுக்கு இங்கே சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கசேஷன் வந்து இன்டர்னல் நடக்க போகுது. இன்டர்னலாக எங்கே நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வென்ட்ரல் இல்லையா? இது வந்து டார்சல். ஸோ டார்சல் டெக்கசேஷன் வந்து டெக்டோஸ்பைனல் ட்ராக்ட்டுக்கு, அதே வென்ட்ரல் டெக்கசேஷன் வந்து ருப்ரோஸ்பைனல் ட்ராக்ட். ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் வரையணும். அப்புறம் ஸோ டிசெண்டிங் பாத்வேல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சிஎஸ்டி பார்த்தோம். தென் அப்புறம் வந்து இப்போ ருப்ரோஸ்பைனல் அண்ட் டெக்டோஸ்பைனல் இதெல்லாம் டிசெண்டிங்கில் வருது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அசெண்டிங் ட்ராக்ஸ் பார்க்கலாம். அது கீழேருந்து மேலே போகிறது. ஸோ மோஸ்ட்டாக சென்சரி சப்ளை எல்லாம் உங்களுக்கு கீழேருந்து மேலே போகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனோதலாமிக். ஸோ நம்ம சிஎஸ்டி செரிப்ரோ ஸ்பைனோனா ஸ்பைனோதலாமிக் கீழேருந்து மேலே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவும் இதே மாதிரி இங்கே ஆன்டீரியர்னு ஒன்று இருக்குது, லேட்டரல்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எஸ்டிடி ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட். ஸோ அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேட்ரல், இது வந்து லேட்ரல், இது வந்து ஆன்டீரியர். ஸோ அது அப்புறமா வந்து ஸ்பைனோ செரிபுலர் ட்ராக்ட். ஸோ ஸ்பைனோ தலாமிக் வந்து உங்களுக்கு செரிபுரம்க்கு தலாமஸ்க்கு போகுது. அது இந்த பக்கம் வந்து இங்கே 2 இருக்குது. இது வந்து செரிபுலம் போகுது. ஸோ டு பிளான் த மூமெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் வந்து இப்போ இந்த பக்கம் வந்து வென்ட்ரல், இந்த பக்கம் வந்து டார்சல் இல்லையா? அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் இது வந்து டார்சல், இது வந்து வென்ட்ரல். ஸ்பைனோ செரிபுலர் ட்ராக்ட், எஸ்சிடி ஸ்பைனோ செரிபுலர் ட்ராக்ட். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி லாஸ்ட்டில் வந்து இந்த பக்கம் மெயினான இந்த விஐபி சென்சேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. விஐபினா வைப்ரேஷன், ப்ரெஷரு, ப்ராப்ரியோசெப்ஷன். ஸோ இது 3மே வந்து இந்த டார்சல் பாத்வேலயே போகும். ஸோ அந்த போகிறதுல வந்து ஃபாசிகுலஸ் யூனியேட்டஸ், தென் ஃபாசிகுலஸ் கிரெசிலிஸ், அது ரெண்டும் வழியாக கிராஸ் ஆக போகுது. கிரெசிலிஸ் வந்து ஆக்சுவலி லோவர் லெம்லேருந்து வரும், யூனியேட்டஸ் வந்து அப்பர் லெம்லேருந்து வரப்போகுது. ஸோ இதை ஒன்று தனித்தனியாக பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பைனோதலாமிக். ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த எஸ்டிடி, அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஸ்டிடியில் பார்த்தீங்கன்னா நம்ம டார்சல் ரூட் தான் வந்துட்டு சென்சரின்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஸோ அது வழியாக தான் சென்சேஷன் வரப்போகுது. ஸோ இப்போ நான் எதாவது சென்சேஷன் வச்சுக்கலாம். இங்கேருந்து ஏதோ ஒரு ஒரு சம் ஏதோ பெயின், டெம்பரேச்சர் அந்த மாதிரி சென்ஸ் ஆகும்போது அது இது வழியாக டிஆர்ஜி வழியாக உள்ளே வந்து அப்புறம் இந்த ஆப்போசிட் சைடு வந்து இங்கேயே கிராஸ் பண்ணிடும். ஸோ இங்கேயே கிராஸ் பண்ணி நம்ம என்ன பார்த்தோம்? ஆன்டீரியர் இருக்குது, லேட்ரல் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இங்கேயே கிராஸ் பண்ணி ஆன்டீரியருக்கும் போகும், லேட்ரலுக்கும் போகுது. ஸோ அப்புறம் இங்கேருந்து அசெண்ட் ஆகும். இங்கேருந்து ஃபுல்லாக அசெண்ட் ஆகி நம்ம வந்து விபிஎல் நியூக்ளியஸ் தலாமஸ்க்கு போகுது. இதான் நம்ம டயன்செஃபான், இங்கே தலாமஸ் இருக்குன்னா விபிஎல் நியூக்ளியஸ் போயிட்டு அப்புறம் இங்கேருந்து உங்களுக்கு வந்து தலாமிக் ரேடியேஷன்ஸ். ஸோ எதுக்கு இந்த டயக்ராம் வரையணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதோட கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்க்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கட் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கட் ஹெமிசெக்ஷன் ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட் சைடில் இருக்கிற சென்சேஷன் தான் தெரியாமல் போகும். ஏன்னா அது கிராசிங் வந்து கீழே கிராஸ் பண்ணிடுது. அடுத்து நம்ம இன்னொரு ட்ராக் பார்ப்போம். இது வந்து ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட். அப்புறம் நம்ம இதுக்கு அடுத்து இன்னொரு ட்ராக் பார்க்கலாம். இந்த ட்ராக்ல வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இது வந்து டார்சல் காலம். டார்சல் காலம் வந்து உங்களுக்கு இது சொன்னோம் இல்லையா? பெயின், விஐபி சென்சேஷன்ஸ், இந்த வைப்ரேஷன், ப்ரெஷர், தென் வந்து ப்ராப்ரியோசெப்ஷன், இது 3 எப்படி வரும்? அதுவும் டார்சல் ரூட்டுக்கு எனக்கு வரும்.
அது வந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த வழியா வருது. இந்த வழியா வந்த அப்புறம், அப்புறம் அசெண்ட் ஆகும்போது இதே சைட்லயே அசெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டார்சல் காலம் இங்க இருக்க வந்துட்டு, டார்சல் காலம் ரீச் ஆயிட்டு, இங்க இதே சைட்லயே அசெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கியூனியேட்டஸ் 1, கிராசிலஸ் 1 2மே சேம் சைடே அசெண்ட் ஆயி, இது வரைக்கும் இந்த சேம் சைடு அசெண்ட் ஆயி இது என்னது? மெடுலா ஆப்லாங்கேட்டா. அது வரைக்கும் ரீச் ஆயிடுது. மெடுலா ஆப்லாங்கேட்டா வந்த அப்புறம் இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கு. 2 நியூக்ளியஸ். ஒண்ணு வந்து கியூனியேட் நியூக்ளியஸ். ஒண்ணு கிராசிலஸ் நியூக்ளியஸ். அதுக்கு வந்த அப்புறம் அந்த சைடுல இருந்து உங்களுக்கு வந்து கிராசிங் ஆகுது. அங்க இருந்து கிராஸ் ஆகி இந்த சைடு போகுது. 2 ஃபைபருமே. 2 ஃபைபரும் கிராஸ் பண்ண அப்புறம், அதுக்கப்புறம் இந்த பக்கமா அசெண்ட் ஆயி, திரும்பி அதே மாரி தாலமஸ்க்கு தான் போய், இங்க போய் ரேடியேஷன்ஸ் குடுக்குது. தாலமிக் ரேடியேஷன்ஸ் தான் வருது. ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? டார்சல் காலம் ட்ராக்ட். அது வந்து இங்க நடுல ஒரு ரிலே ஆகுது. இது வந்து நியூக்ளியஸ். இந்த இந்த கிராஸ் ஆறது பேர் வந்து ஆர்குவேட் ஃபைபர்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர்குவேட் ஃபைபர். ஸோ இது அப்ப இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அதே மாரி இப்ப இங்க கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சேம் சைடு சென்சேஷன் தான் லாஸ் ஆகும். ஸோ அதே அங்க பார்த்தோம், இங்க மேல கல்ல பார்த்தோம்னா, இங்க கட் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைடு கட் இதுவாக போகுது. ஸோ அதான் எஸ்டிடி. அப்புறமா இது வந்து டார்சல் காலம் ட்ராக்ட், டிசிடி. ஸோ அது 2யும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப ஒயிட் மேட்டர் முடிச்சாச்சு. ஒயிட் மேட்டரோட ஒயிட் மேட்டர்ல இன்னும் ஒரே ஒரு இந்த எஸ்சிடி விட்டுட்டோம். ஸ்பைனோ செரிபுலர் ட்ராக்ட். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டார்சல் காலம் ட்ராக்ட் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டார்சல் காலம் வழியா இந்த உள்ள வருதுன்னு வச்சுக்கலாம் சென்சேஷன். நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஃபாசிகுலஸ் கிராசிலஸ், எஃப்ஜி அப்புறம் எஃப்சி இது வழியா மேல ஏறிடுதுன்னு சொன்னோம். பட் ஆனா எல்லா ஃபைபரும் இதுல மேல ஏறாது. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, நியூக்ளியஸ் ப்ராப்ரியஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து இது வந்து நியூக்ளியஸ் ப்ராப்ரியான்னு வச்சுக்கலாம். ப்ராப்ரியா. ஸோ அங்க இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபைபர் இங்க வரப்போகுது. இங்க ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸ் பாத்வேன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் இங்க வந்துட்டு, வென்ட்ரல் ஹார்ன் தான் மோட்டார் ஹார்ன். அது வழியா வெளிய வரும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் பாத்வே கனெக்ட் பண்றதுக்காக, டார்சல் காலம்ல இந்த வேண்டிய ஃபைபர்ஸ் கொஞ்சம் ஃபைபர் மட்டும் நியூக்ளியஸ் ப்ராப்ரியால என்டர் ஆயி, வென்ட்ரல் ஹார்ன் வழியா உங்களுக்கு வந்து இந்த வென்ட்ரல் தான் மோட்டார் இல்லையா? ஸோ அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூடான தொட்டுட்டோம் அப்டின்னா, இந்த இடத்துல சென்சேஷன் உள்ள வந்து ஸ்ட்ரெய்ட்டா கைக்கு வந்து அந்த கைய ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் தான் வரப்போகுது. அதுக்காக இந்த நியூக்ளியஸ் ப்ராப்ரியா. அதுக்கப்புறம் இந்த நம்ம விட்ட ஃபைபர் வந்து ஸ்பைனோ செரிபுலர் ட்ராக்ட், எஸ்சிடி. ஸோ ஸ்பைனோ செரிபெல்லம். ஸோ அந்த டயகிராம் ஆக்சுவலி இன்கம்ப்ளீட்டா இருக்கு. நம்ம வந்து இது ஸ்பைனஸ் ஓகே. அப்புறம் செரிபெல்லம் இங்க இல்ல. ஸோ நான் இப்ப எப்படி பண்றேன்னா, இந்த செரிபெல்லம் வந்து இந்த சைடுல வரைஞ்சுக்கலாம். இது மிட் பிரெயினுக்கும் பான்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் இந்த சைடுல இருக்க போது செரிபெல்லம். 2 சைடும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அப்புறம் நம்ம அந்த பெடங்கிள்ஸ்லாம் பார்த்தோம் அந்த டயகிராம்ல. அதுல பார்த்தீங்கன்னா, மிட் பிரெயினும் செரிபெல்லும் கனெக்ட் பண்ற பெடங்கிள் பேர் வந்து சுப்பீரியர் செரிபெல்லர் பெடங்கிள். அடுத்து பான்ஸையும் இதையும் வந்து கனெக்ட் பண்றது வந்து உங்களுக்கு மிடில்ல. இது கனெக்ட் பண்றது வந்து இன்ஃபீரியர் செரிபெல்லர் பெடங்கிள். ஸோ இந்த 3 பெடங்கிள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பெடங்கிள் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஃபைபரை பார்க்கலாம். ஸோ ஃபைபர் வழக்கம் போல வந்து இந்த டார்சல் ரூட்ல வரப்போகுது. டார்சல் ரூட் தான் சென்சரி. ஸோ ஆனால் அது வழியா வரப்போகுது. அது வழியா உள்ள வந்துட்டு இதே மாதிரி தான். இது வழியா உள்ள வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இங்கேயே கிராஸ் ஆகுது. ஆனா எது கிராஸ் ஆகுது? நம்ம 2 சொன்னோம். டார்சல் எஸ்சிடி, வென்ட்ரல் எஸ்சிடி. வென்ட்ரல் எஸ்சிடி வந்து கிராஸ் ஆகுது. டார்சல் வந்து கிராஸ் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வென்ட்ரல் பார்க்கலாம். வென்ட்ரல் வந்து கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்துருது. ஸோ வென்ட்ரல்லாம் வந்துருது. வென்ட்ரல் எஸ்சிடி அப்படியே இந்த கிராஸ் ஆன அப்புறம் அசெண்ட் ஆகுது. அசெண்ட் ஆயிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கிராஸ் ஆகுது. திரும்பியும் கிராஸ் ஆகி சுப்பீரியர் செரிபெல்லர் பெடங்கிள் வழியா போகுது. ஸோ டபுள் கிராசிங். ஃபர்ஸ்ட் வந்து இங்கேருந்து கீழே கிராஸ் ஆகுது. திரும்பி டபுளாக கிராஸ் ஆகுது. ஸோ ஏன் இப்படி கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்ன பண்ணுது? இந்த பக்கமும் ஃபைபர்ஸ் கொடுக்குது. இங்கேயும் ஃபைபர்ஸ் கொடுக்குது. இங்கேயும் ஃபைபர்ஸ், இங்கேயும் ஃபைபர்ஸ். ஸோ இந்த வென்ட்ரல் எஸ்சிடி என்ன பண்ணுதுன்னா, ரைட் சைடு கொடுக்குது, லெஃப்ட் சைடு கொடுக்குது. ஏன் கொடுக்குதுன்னா, செரிபெல்லோட ஃபங்க்ஷனே வந்து பேலன்சிங். ஸோ பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம 2 சைடு மசிலுமே அட் அ டைம் ஆக்டிவேட் ஆனால் தான் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, 2 சைடுமே கொடுக்குது. இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் கொடுக்கும்.
சரி இது மட்டும் இல்லாம இப்ப இந்த வென்ட்ரலுக்கு அப்புறம் இந்த டார்சல் அது வந்து கிராஸ் பண்ணாம போகுது. ஸோ இந்த பக்கமா இப்படி இங்க கிராஸ் ஆகி கிராஸ் பண்ணாமலே அசெண்ட் ஆகுது. அசெண்ட் ஆயிட்டு இன்ஃபீரியர் செரிபெல்லர் பெடன்கல் வழியா இது வந்து உள்ள போயிருது செரிபரமுக்கு செரிபெல்லம்க்கு. ஸோ இதான் மெயினானது வென்ட்ரல் அண்ட் டார்சல். டார்சல் கிராஸ் பண்ணாம போகுது, வென்ட்ரல் கிராஸ் பண்ணி போகுது. சரி ஓகே. ஸோ ஒயிட் மேட்டர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் கிரே மேட்டர் வரலாம். கிரே மேட்டர் ஸ்பைனல் கார்ட். ஸ்பைனல் கார்டில் வந்து நம்ம கிரே மேட்டர் என்னன்னா இந்த டார்சல் ஹார்ன் வென்ட்ரல் ஹார்ன் அதான் இதான் கிரே கலர்ல இருக்குல்ல, இதான் கிரே மேட்டர். ஸோ அந்த கிரே மேட்டர்ல வந்து நம்ம 3 ஹார்ன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா வந்து அது என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குன்னு பார்க்கல. ஸோ அது மெயின் என்ன இருக்க போகுதுன்னா இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்க போகுது. இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நியூக்ளியஸ் இருக்கு மறைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க நியூக்ளியஸ் இருக்கு, அப்புறம் இங்க நியூக்ளியஸ் இருக்க போகுது, அப்புறம் இங்க நியூக்ளியஸ், இங்க நியூக்ளியஸ், அப்புறம் இங்க 3 நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டார்சல் ஹார்ன்ல இருக்கிற நியூக்ளியஸ் வந்து சப்ஸ்டான்ஷியா ஜெலட்டினோசா. ஸோ அது வந்து ஆக்சுவலி எஸ்டிடி சப் ஸ்பைனோ தலமிக் ட்ராக்ட் பார்த்தோம்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைடு வருதுன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ரிலே ஆகும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு நர்வ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நர்வ் இங்கே வரும், செகண்ட் ஆர்டர் நர்வ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து எஸ்டிடியோட ரிலே நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நியூக்ளியஸ் ப்ராப்ரியஸ், இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். நியூக்ளியஸ் ப்ராப்ரியா, இந்த ப்ராப்ரியா வந்து நம்ம இது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் வர்ற ஒரு ரிலே நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியஸ் டார்சாலிஸ் இது வந்து எல்லாம் வரப்போது எஸ்சிடி. நம்ம 2 அசெண்டிங் தான் பார்த்தோம். ஸோ எஸ்டிடி எஸ்சிடி. ஸோ எஸ்டிடிக்கு வந்து ஜெலட்டினோசா, எஸ்சிடிக்கு வந்து டார்சாலிஸ். அதுக்கப்புறம் இந்த லேட்டரல் ஹார்ன்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இது வந்து இன்டர்மீடியட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கீழே பார்த்துட்டு வரோம், அப்போ தான் அது புரியும். ஸோ கீழே வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து லேட்ரல், ஒன்று வந்து இன்டர்மீடியட், ஒன்று வந்து மீடியல். ஸோ அந்த 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரல் நியூக்ளியஸ் வந்து லிம் மசில் சப்ளை பண்ண போகுது. இது மோட்டார் ஹார்ன் இல்லையா, ஸோ லிம் மசில் சப்ளை பண்ண மசில் வாலண்டரி மசில். அப்புறம் இந்த மீடியல் வந்து மிட்லைன் மசில்ஸ், அதாவது தொராக்ஸ் அப்டமன் அந்த மாதிரி மசில் சப்ளை பண்ண போகுது. இப்போ இன்டர்மீடியட் வந்து ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு என்னன்னா ஒன்று வந்து ஃப்ரெனிக் நர்வ், இன்னொன்று ஸ்பைனல் ஆக்சஸரி நர்வ். இது வந்து 2 தான் வரப்போகுது. இந்த சைடு ஆக்சுவலி லேட்ரல் நியூக்ளியஸ் தான் வச்சிருக்கணும். ஆனால் வந்து ஆல்ரெடி லேட்ரல் இங்கே ஒன்று இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து இன்டர்மீடியட்டோ இல்லை இன்டர்மீடியட் லேட்ரல் நியூக்ளியஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் லேட்ரல் ஹார்ன் வந்து ஆட்டோனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து 2 வரப்போகுது, சிம்பத்தட்டிக் ஒன்று, பேராசிம்பத்தட்டிக் ஒன்று. அது 2. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிரே மேட்டர் ஸ்பைனல் கார்ட். ஸோ எஸ்சிடிக்கு வந்து டார்சாலிஸ், எஸ்டிடிக்கு வந்து சப்ஸ்டான்ஷியா ஜெலட்டினோசா, இந்த பக்கம் சிஎஸ்டி அதாவது இந்த லிம் மசில் மோட்டார் மூமெண்ட்ஸ்க்கு வந்து லேட்டரில் ஒன்று, மீடியல் வந்து மிட்லைனு, இன்டர்மீடியட் ஃப்ரெனிக்கோ ஸ்பைனல் ஆக்சஸரியும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம லெம்னிஸ்கஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்னா நம்ம இந்த லெம்னிஸ்கஸ் வந்து மொத்தம் 4 லெம்னிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைன் லெம்னிஸ்கஸ், மீடியல் லெம்னிஸ்கஸ், ட்ரைஜெமினல், அப்புறம் லேட்டரல் லெம்னிஸ்கஸ். ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனல் லெம்னிஸ்கஸ் வந்து நம்ம எஸ்டிடி பார்த்தோம் இல்லையா, அந்த எஸ்டிடியில் இங்கே வந்து ஒரு ட்ராக் கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல கண்டினியூ ட்ராக்டை வந்து நம்ம மீடியல் லெம்னிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம், சாரி ஸ்பைனல் லெம்னிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து டார்சல் காலம் ட்ராக்ட், இந்த டிசிடி பார்த்தோம்ல, ஸோ இந்த டார்சல் காலம் வழியாக வர்ற ஒரு ட்ராக்ட், இந்த ட்ராக்டை வந்து நம்ம வந்து மீடியல் லெம்னிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் ட்ரைஜெமினல் லெம்னிஸ்கஸ், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ட்ரைஜெமினல் லெம்னிஸ்கஸ்னால் ஒன்றும் கிடையாது. ட்ரைஜெமினல் நர்வ், 5th நர்வ் இருக்குல்ல, 5th நர்வோட லெம்னிஸ்கஸ், அதை மெயினாக அதான் சப்ளை பண்ண போகுது. ஸோ 5th நர்வோட நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக வரையலாம்.
5த் நர்வுக்கு மொத்தம் 4 நியூக்ளியஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் கீழ கன்னியாகும். இது 3 நியூக்ளியஸ். 1, 2, 3. இது இல்லாம ஃப்ரண்ட்ல ஒரு மோட்டார் நியூக்ளியஸ் இருக்க போகுது. இந்த 4மே 1, 2, 3, 4 4மே ஒண்ணா சேர்ந்து வர்றது தான் வந்து 5த் நர்வ். அதனால தான் அவ்வளோ திக்கா இருக்கு. அது வெளிய வந்த அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைஜெமினல் கேங்லியான்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ண போகுது. ட்ரைஜெமினல் கேங்லியான் இதுலேருந்து 3 பிரான்ச் வரப்போகுது. V1, V2, V3. இந்த V1, V2, V3 கேள்விப்பட்டிருப்போம். ஆர்கானிக் நர்வ், மேக்ஸிலரி நர்வ், மேண்டிபுலர் நர்வ். ஸோ இந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் வந்து இருக்கிற இடம் வந்து மெக்கல்ஸ் கேவ்னு சொல்லுவாங்க. ஸோ சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். மெக்கல்ஸ் கேவ். இந்த பீட்டர்ஸ்பர்க் டெம்பரல் போனா மெக்கல்ஸ் கேவ்னு இருக்கும். அதில தான் வந்து இந்த ட்ரைஜெமினல் கேங்லியான் இருக்க போகுது. ஸோ இத எதுக்கு வரைஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 நியூக்ளியஸ்லேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி 3 ஃபைபர்ஸ் வரும். இந்த 3 ஃபைபரும் ஒண்ணா சேர்ந்து மேல அசெண்ட் ஆகும். அசெண்ட் ஆகி வழக்கம் போல வந்து தலாமஸ்க்கு போகுது. தலாமஸ்ல தலாமிக் ரேடியேஷன் போகுது. ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் விபிஎல் நியூக்ளியஸ் வந்து விபிஎம் நியூக்ளியஸ். வென்ட்ரோ போஸ்டீரியர் மீடியல் நியூக்ளியஸ் அது அந்த போக்கு தலாமஸ்க்கு போகுது. அப்புறம் இங்க இருந்தாலும் ரைஸ் ஆக போகுது. ஸோ இந்த லெம்னஸ்கஸ்லாம் என்னதுன்னா அது ஒரு பாத்வே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரைஜெமினல் நர்வுக்கு இது வந்து நம்ம ட்ரைஜெமினல் லெம்னஸ்கஸ்னு சொல்றோம். அதே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், ஸ்பைனல் லெம்னஸ்கஸ் வந்து இதோட பாத்வே லேட்ரல் எஸ்டிடி அதோட பாத்வே. அதே வந்து மீடியல் லெம்னஸ்கஸ்னு ஒரு பார்த்தோம். அது வந்துட்டு டிசிடி டார்சல் கான்ட்ராக்டோட பாத்வே. ஸோ அதோட பாத்வே இந்த பாத்வே தான் லெம்னஸ்கஸ்னு சொல்றோம். அப்புறம் நம்ம இன்னொரு லெம்னஸ்கஸ் இருக்காங்க லேட்ரல் லெம்னஸ்கஸ். ஸோ லேட்ரல் லெம்னஸ்கஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம வந்து இப்போ இஎன்டியில் படிச்சீங்கன்னா இஎன்டியில் வந்து ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க. ஈ கோலைமா அப்படின்னு சொல்லிட்டு. ஈ கோலைமால வந்து இது 8th நர்வு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது காக்லியர் நியூக்ளியஸ். அப்புறம் வந்து இது சுப்பீரியர் ஆலிவேரியர் நியூக்ளியஸ். அப்புறம் இது வந்து எல் வந்து லேட்ரல் லெம்னஸ்கஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, இந்த பக்கம் ஓகே. இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு இந்த 8th நர்வ் இயர்லேருந்து இப்போ அந்த ஆர்கன் ஆஃப் காட்கி அது வந்து ஸ்பைனல் கேனியல் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து உங்களுக்கு வந்து 8th நர்வ் வருதுன்னு வச்சுக்கலாம். 8th நர்வ் வந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரிலே ஆகிறது வந்து காக்லியர் நியூக்ளியஸ். ஸோ ஈகொலைமால ஃபர்ஸ்ட் இது இ வந்துருச்சு. அது சி இது ஈகொலைமால சி. அடுத்து ஓ வந்து சுப்பீரியர் ஆலிவேரியர் நியூக்ளியஸ். சுப்பீரியர் ஆலிவேரியர் நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு பான்ஸ்ல இருக்க போகுது. ஸோ இப்போ கொஞ்சம் அமைக்கலாம். இது வந்து ஓ சுப்பீரியர் ஆலிவேரியர் நியூக்ளியஸ். ஸோ ஈகொலைமா அடுத்து எல் வரப்போகுது. ஸோ எல் தான் லேட்ரல் லெம்னஸ்கஸ். ஸோ அது என்ன சொன்னாங்க யூஸ்வலாக அது பாத்வே மாதிரி எங்கே போகுது மீடியல் செனிக்லேட் பாடி. ஸோ இங்கே ரைஸ் ஆக போகுது. இதுதான் வந்து லேட்ரல் லெம்னஸ்கஸ் இங்கே இருக்கு. ஸோ ஈகொலைமால ஃபர்ஸ்ட் இ சி ஓ எல் லேட்ரல் லெம்னஸ்கஸ். அதுக்கப்புறம் ஐ. ஐ வந்து நடுவில் இங்கே பாஸ் ஆகும்போது இதுக்கு மேலே வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது இன்ஃபீரியர் கோலிகுலஸ். இன்ஃபீரியர் கோலிகுலஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மிட் பிரெயினுக்கு பின்னாடி சுப்பீரியர் கோலிகுலஸ் இன்ஃபீரியர் கோலிகுலஸ். அதான் இன்ஃபீரியர் கோலிகுலஸ் வந்து உங்களுக்கு ஆடிட்டரி பாதையில் வரும். சுப்பீரியர் கோலிகுலஸ் வந்து விஷுவல் பாத்வேல வரும். ஸோ இந்த இது வந்து இன்ஃபீரியர் கோலிகுலஸ். இது ஐ. அப்புறம் எம்ஏ. எம் என்னது மீடியல் செனிகுலர் பாடி. ஸோ இங்கே ரீச் ஆகுது. இது வந்து மீடியல் செனிகுலர் பாடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏ வந்து ஒன்றும் இல்லை ஆடிட்டரி ரேடியேஷன்ஸ். இங்கே வந்து ரேடியேஷன் போயிட்டு ஆடிட்டரி லோபில் போயிட்டு உங்களுக்கு அட்டாச் ஆகுது. ஸோ இதை வந்து ஆடிட்டரி பாத்வே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8th நர்வ், அது காக்லியர் நியூக்ளியஸ், அது சுப்பீரியர் ஆலிவேரியர் நியூக்ளியஸ், அது லேட்ரல் லெம்னஸ்கஸ், இன்ஃபீரியர் கோலிகுலஸ், அப்புறம் மீடியல் செனிகுலர் பாடி, அதுக்கப்புறமா ஆடிட்டரி ரேடியேஷன். இது எல்லாமே வந்து ஆடிட்டரி ரேடியேஷன். ஸோ இது எதுக்கு பார்த்தோன்னா 4 லெம்னஸ்கஸ் ஸ்பைனல், மீடியல், ட்ரைஜெமினல், லேட்ரல் லெம்னஸ்கஸ் இதெல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செரிபிரமோட மெயினான இதுக்கு வருவோம். ஸோ பிராட்மேன் ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பிராட்மேன் ஏரியா வச்சு தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. இந்த புரோகாஸ் ஏரியா 44, 45 அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி
எல்லா ஏரியாவும் பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இதான் சூப்ரோலேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின். ஸோ இது வந்து இதுதான் மெயினான ஒரு சல்கஸ். இது என்னன்னு சொல்றோம்? சென்ட்ரல் சல்கஸ் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரல் சர்க்கஸ் ஆஃப் ரொலாண்டோ. ஸோ இதுதான் மெயினான சர்க்கஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ப்ரீ சென்ட்ரல் கைரே அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ சென்ட்ரல் கைரே. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து போஸ்ட் சென்ட்ரல் கைரே. இது சொல்லணும்னா ப்ரீ சென்ட்ரல் கைரே தான் வந்து பிரைமரி மோட்டார் ஏரியா. அதே அதுக்கு முன்னாடி இருக்கிற லோப் வந்து ப்ரீ மோட்டார் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பின்னாடி இருக்க போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் தான் வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சரி ஏரியாவாக இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பிரைமரி சென்சரி ஏரியா. அதுக்கப்புறம் இந்த இது ஃப்ராண்டல் லோப் இல்லையா, இந்த ஃப்ராண்டல் லோப்ல வந்து 2 மெயினான ஃபிஷர் இங்கே இதுன்னு போகுது, ஃப்ரண்ட்லான்னு போகுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ராண்டல் லோப்பை 3ஆக பிரிக்குது. என்னவா பிரிக்குது? சுப்பீரியர் ஃப்ராண்டல் கைரஸ், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மிடில் ஃப்ராண்டல் கைரஸ், அப்புறம் இன்ஃபீரியர் ஃப்ராண்டல் கைரஸ். அப்புறம் இன்னொரு மெயினான இது பார்த்தீங்கன்னா டெம்பரல் லோப்ல வந்துட்டு இதுவும் ரெண்டு இதே மாதிரி செல்ஸை போகுது, இல்லை ஃபிஷர் போகுது. ஸோ அதுவும் உங்களுக்கு 3 அதே மாதிரி பிரிக்குது. சுப்பீரியர் டெம்போரல் கைரஸ், மிடில் டெம்போரல் கைரஸ், இன்ஃபீரியர் டெம்போரல் கைரஸ். ஸோ இதெல்லாம் பிரிச்ச அப்புறம் இதெல்லாம் தான் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்கிறோம். ஆனால் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்மேன்ஸ் ஏரியா. ஸோ இதெல்லாம் ரெஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ராட்மேன்ஸ் ஏரியா. ப்ராட்மேன் ஏரியா தான் வந்து நமக்கு எல்லா இதுலையுமே கிளினிக் அண்டர்வில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம இதெல்லாமே மக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ்ல இங்கே பார்த்தோம்னா அதில் வந்து நமக்கு சென்சரி வந்து 312ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஏரியா 1, 2, 3 இங்கே வருது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 4 வரப்போகுது. 4 இங்கே வருது. அப்புறம் அப்படியே 5 இந்த சைடு, அப்புறம் 6 இந்த சைடு அப்படின்னு ஒரு இதாக வரும். ஃபஸ்ட்டு 1, 2, 3, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6. தென் அப்புறம் வந்து 7, அதே மாதிரி 6ங்கும்போது 7 இந்த பக்கம் வரும், 8 இந்த பக்கம் வரும். ஸோ அந்த 8 சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இது வந்து ஃப்ராண்டல் ஐ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபீல்டு ஏரியாவில் வந்து ஃப்ராண்டல் லோப்ல வந்து ஃப்ராண்டல் ஐ ஃபீல்டு இருந்து 8. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கே கீழே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 44, 45ன்னு புரோக்காஸோட ஸ்பீச் ஏரியா. 44, 45 இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதுக்கப்புறம் கீழே வந்து 41, 42 பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து ஆடிட்டரி ஏரியா. அதுக்கப்புறம் 22 இங்கே இருக்கும். இது வந்து வெர்னிகே. ஸோ இது ரெண்டும் அந்த புரோக்காவும் வெர்னிக்கும் கம்யூனிகேட் ஆகும். இது வந்து ஆர்குவேட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ராக்கெட் ஃபைபர் பார்த்தா வந்து இன்டர்னல் ஆக்கும். இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்குவேட் ஃபைபர். அதுக்கப்புறம் வெர்னிக்கிலே கனெக்ஷன் ஏரியா வந்து 40யும் இங்கே வந்து 39ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இடத்துல பார்க்கோங்க. இங்கே வந்து இங்கே ஆக்சிபிட்டல் லோப் இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு 3 இருக்கும். 17, 18, அப்புறம் 19. இது வந்து விஷுவல் ஏரியா. ஸோ அந்த உங்களுக்கு விஷுவல் ஏரியா நீங்கள் கண்ணில் பார்க்குறதுலாம் இங்கே வந்து இன்டர்பிரேட் ஆக போகுது. ஸோ இது லேட்டர் சர்வீஸில் பார்த்தோம். மெயினான பிரமிட் ஒன்று சொல்லியிருக்கோம். எல்லாமே சொல்லல, மெயினான ஒன்று சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மீடல் சைட் பார்த்தீங்கன்னா மீடல் சைடும் இதை எப்படி பிரிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம். இது வந்து சிங்குலேட் ஃபைபர்ஸ் நீங்கள் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபைபர்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அதனால இந்த இடம் வந்து சிங்குலேட் கைரஸ். இது இந்த கார்பஸ் கலோசம் சுற்றி இருக்கிற கைரஸ் வந்து சிங்குலேட் கைரஸ். அது மட்டும் இங்கே இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னா இந்த பக்கம் வந்து சிங்குலேட் சல்கஸ் இருக்க போகுது. ஸோ இந்த திக்காக ஒரு டீப்பான்னு போதெல்லாம் இது வந்து சிங்குலேட் சல்கஸ். சிங்குலேட் சல்கஸ் இதே மாதிரி போயிட்டே இருந்தது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல போயிட்டு இப்படி முடிஞ்சிடும். இங்கே முடியுது, இங்கே ஒரு கட்டு இருக்கும், 2 கட்டு இருக்கா. 2 கட்டில் வந்துட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட்டம் தெரியுது. இந்த கட்டை ஒன்றும் கிடையாது. லேட்டர் சர்ஃபேஸ் இருக்க அந்த சென்ட்ரல் சர்ஃபேஸ் ரொலாண்டோ வந்து லைட்டாக இந்த பக்கம் உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ இது என்ட்ரனால இப்போ இதுதான் சென்டர் இல்லையா. ஸோ அதான் இந்த லொபியூல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேரா சென்ட்ரல் லொபியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ரீ சென்ட்ரல், அப்புறம் போஸ்ட் சென்ட்ரல், இது வந்து பேரா சென்ட்ரல். ஸோ இந்த 3 லெவலில் மெயினான லெவல். இதை அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏரியாலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான செக்ஷன் ஆஃப் பிரெயின். ஆக்சுவலி இப்போ ட்ரான்சிஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலாக இப்போ இந்த செக்ஷன் நம்ம அதில் பார்க்க மாட்டோம். ஸோ இதை நம்ம சும்மா ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்றதுக்காக இதை நம்ம மார்க் பண்ணுவோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சதுதான் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் பார்த்துருக்கோம் இந்த கார்பஸ் கலோசமோட பிரான்ச்சில். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸஸ் மைனர்னு பார்த்தோம். இதை வந்து நம்ம ஃபோர்ஸஸ் மேஜர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு இது பார்க்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொரோனரி ரேட்டை வந்து மேலேருந்து வரப்போகுது வந்து கண்டென்சர் இடம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஐசின்னு என்னது இன்டர்னல் கேப்சூல். அதுக்கப்புறம் இங்கே இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சரை வந்து 3ஆக பிரிப்பாங்க. 1, 2. இப்போ வெளியே வந்து புட்டாமன், உள்ளே இருக்கிறது லோபஸ் பைலஸ் எக்ஸ்டர்னஸ், தென் லோபஸ் பைலஸ் இன்டர்னஸ். அப்புறம் இதை சுற்றி கவர் பண்ணுற ஒரு இதை வந்துட்டு இந்த சைடும் கவர் பண்ணுறது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஈஸி. அதுக்கப்புறம் சின்ன கிரே ஏரியா இருக்கும். ஸோ இங்கே நோட் பண்ண இந்த சைட் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன கிரே ஏரியா இருக்குது. ரப் பண்ணிடுறேன். இங்கே தெரியுதா இந்த சின்ன கிரே ஏரியா, அதை வந்து நம்ம கிளாஸ்ட்ரம்னு சொல்கிறோம். அந்த கிளாஸ்ட்ரம் தாண்டி ஒரு ஒயிட் ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ரீம் கேப்சியூல்னு சொல்கிறோம். ஸோ அதாவது இன்டர்னல் கேப்சியூல், எக்ஸ்டர்னல் கேப்சியூல், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் கேப்சியூல். ஸோ இது 3 தான் பார்க்குறோம். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியுது, இங்கே இருக்க இது வந்து கார்டியக் நியூக்ளியஸ். இது வந்து தலாமஸ் உங்களுக்கு ஆக்சுவலி இது மிடில் இருக்குல்ல தலாமஸ், இது வந்து கார்டியக் நியூக்ளியஸ். தென் வேறு எதாவது தெரியுதா இதில்? ஆக்சுவலி இந்த ஓப்பனிங் தெரியுது வந்து இது வந்து லேட்டரல் வென்ட்ரிக்கல். தென் வேறு என்ன தெரியுது எனக்கு ஆக்சுவலி இங்கே தெரியாது வந்து இதுவுமே லேட்டரல் வென்ட்ரிக்கல் தான், ஆனால் வந்து போஸ்டீரியர் ஹார்னில் வரும். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு என்ன இருக்குது, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா வந்து இது ஆக்சுவலி இன்சுலா ஹிடன் லோப் ஆஃப் செரிப்ரம்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே தெரியாது அந்தளவுக்கு, இதுவே கட் பண்ண உடனே தெரிய போதும் நமக்கு. ஸோ இதுதான் மெயினான சக்ஸஸ். ஸோ நம்ம இதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்தது, இந்த கேப்சூலுக்காக தான். இன்டர்னல் கேப்சூல் இங்கே வருது, அதுக்கப்புறம் லோபஸ் பைலஸ், அப்புறம் புட்டாமன், அப்புறம் எக்ஸ்டர்னல் கேப்சூல், அதுக்கப்புறம் கிளாஸ்ட்ரம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் கேப்சூல். உள்ளே வந்து கார்டியக் நியூக்ளியஸ் வந்து தலாமஸ் இருக்க போகுது. ஸோ இந்த டயக்ராம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கடுத்து நம்ம வந்து பேசல் கேங்லியா பார்க்க போகிறோம். பேசல் கேங்லியான்றது ஒன்றும் கிடையாது, இந்த இன்டர்னல் கேப்சூலும் புட்டாமன், லோபஸ் பைலஸ் எல்லாம் சேர்த்தது தான். ஸோ அதுக்கு நம்ம இன்டர்னல் கேப்சூல் ஏன் மெயினாக பார்க்குறோன்னா, ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது. ஸோ இன்டர்னல் கேப்சுலர் ஸ்ட்ரோக்குன்ட்டு அதில் அஃபெக்ட் ஆகாமல் எந்த செக்மெண்ட் அஃபெக்ட் ஆனால் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் லிம், லோவர் லிம் எது அஃபெக்ட் ஆக போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அதுதான் ரொம்ப மெயினானது. ஸோ அதை ஃபஸ்ட்டு டயக்ராம் இங்கே பார்த்தோம்ல, ஸோ இந்த ரெட்டில் போடுறேன், இதை மட்டும் ஜூம் பண்ணி தனியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அதை சிம்பிளாக வரையணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த வி ஷேப்பில் இருக்க போது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் இங்கே என்ன இருந்துச்சு, 3 இது ஜி லோபஸ் பைலஸ், புட்டாமன், அப்புறம் இங்கே மேலே இருந்தது கார்டியக் நியூக்ளியஸ், கீழே இருந்தது தலாமஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த இன்டர்னல் கேப்சூல் வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம். ஆக்சுவலி மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3ஆக பிரிக்கலாம். இது வந்து ஆன்டீரியர் லிம், மேலேக்கு வந்து ஆன்டீரியர் லிம், நடுவில் இந்த பெண்ட் வந்து ஜெனுன்னு சொல்கிறோம், கீழே வந்து போஸ்டீரியர் லிம். இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இதுக்கு கீழே வர்றதை வந்து நம்ம ரெட்ரோலென்டிஃபார்ம் பார்ட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து போஸ்டீரியர் லிம், இது வந்து ரெட்ரோலென்டிஃபார்ம் பார்ட். அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்டெண்ட் ஆகும். அது நமக்கு வந்து டாட்டடாக போடுறேன், ஏன்னா இது போஸ்டீரியராக இருக்குது. ஸோ ஐ மீன் இன்ஃபீரியராக இருக்குது. ஸோ அதனால் இன்ஃபீரியராக இது என்ன சொல்கிறோம், சப் லென்டிஃபார்ம் பார்ட்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரெட்ரோலென்டிஃபார்ம், சப் லென்டிஃபார்ம். ஸோ 5 பார்ட், ஆன்டீரியர் லிம், போஸ்டீரியர் லிம், ஜெனு, அப்புறம் ரெட்ரோலென்டிஃபார்ம், சப் லென்டிஃபார்ம். ஸோ இது வந்து உங்களுக்கு தலாமஸ், இது வந்து ஜிபி, இதுவும் ஜிபி, இது புட்டாமன், இது கார்டியக் நியூக்ளியஸ். ஸோ இதெல்லாமே பிரித்த அப்புறம் என்ன பார்க்க போகிறோம், என்ன ஃபைபர்ஸ் பார்க்க போகுதுன்னு பார்க்குறோம். ஜெனுவில் போகிற ஒரு ஃபைபர், இங்கே மெயினான ஃபைபர் வந்து சிஎன்டி, கார்டிகோ நியூக்ளியர் ஃபைபர். அதுக்கப்புறம் கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் பார்த்தோம் இல்லையா, கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட் வந்து 3 பண்டலாக போகும். இந்த 3 பண்டலுமே வந்து என்னது, சிஎஸ்டி, கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட். அது வந்து ஆன்டீரியர் 2/3 ஆஃப் போஸ்டீரியர் லிம்.
போஸ்டீரியர் லிம்ப்லயே ஆன்டீரியர் 2/3 இந்த 3 மண்டலம் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிபி. மீடியல் ஜெனிகுலேட் பாடி, லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி. அதுல என்ன இருக்க போகுது? இங்க தலாமஸ் கீழ இருக்க போகுது அது. ஸோ இதுதான் மீடியல் சைடு இல்லையா? இது மிட் லைனு, இது மீடியல், இது லேட்டரல். இது என்ன பண்ணும்? மீடியல் ஜெனிகுலேட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆடிட்டரி பாத்வேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இது வழியா போய் இங்க கீழ அடியில பாஸ் ஆகி அப்புறம் இந்த சப்லெண்டிஃபார்ம் பார்ட் வழியா பாஸ் ஆக போகுது. ஸோ சப்லெண்டிஃபார்ம் பார்ட் இன்வால்வ் ஆச்சுன்னா ஆடிட்டரி சிம்டம்ஸ் இருக்க போகுது. அப்புறம் விஷுவல், எல்ஜிபி வந்து விஷுவல்னு பார்த்தோம். லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி வந்து விஷுவல். அது என்ன பண்ணுது? இந்த ரெட்ரோலென்டிஃபார்ம் இன்ட்ரெஸ்ட் வழியா போகுது. ஸோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனோ அஃபெக்ட் ஆன சிஎன்டி கார்டியோ நியூக்ளியர் ட்ராக்ட் போகுது. போஸ்டீரியர் லிம்ப்னா கார்டிகோ ஸ்பைனல் ட்ராக்ட். ரெட்ரோலென்டிஃபார்ம் வந்து உங்களுக்கு எல்ஜிபி விஷுவல் பாத்வே. எம்ஜிபி வந்து உங்களுக்கு ஆடிட்டரி பாத்வே. ஸோ இதுக்கப்புறம் இதை முடிச்ச அப்புறம் வென்ட்ரிகல்ஸ்க்கு வரலாம். ஸோ நம்ம இந்த ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர்லாம் பார்த்தோம். நடுவில் வந்து கேப் இருக்கு, லேட்ரல் வென்ட்ரிக்கல் அப்படிலாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் இது. மொத்தம் 4 வென்ட்ரிக்கல் இருக்கு. அந்த மேஜரான வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து லேட்ரல் வென்ட்ரிக்கல், இது வந்து தேர்ட் வென்ட்ரிக்கல், இது வந்து ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒரு டயக்ராம் பார்த்தோம். லேட்ரலும் தேர்டும் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது ஃபொராமன் ஆஃப் மொன்ரோ. இது வந்து சில்வியஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கெனால். ஸோ இந்த 3 பார்த்தோம். இது பார்த்த அப்புறம் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த பிரெயினை வந்து இங்கே கட் பண்ணி அந்த கட்டத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு லேட்ரல் வென்ட்ரிக்கல். லேட்ரல் வென்ட்ரிக்கல் ரெண்டு சைடு டிவைட் பண்ணதுல இது பேர் வந்து செப்டம் பெலிசிடம். அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து இது ஆக்சுவலி ஃபார்னிக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ கேம்பஸ் மெமரி படி கனெக்ட் பண்ணுறதா ஃபார்னிக்ஸ். ஸோ அது செப்டம் பெலிசிடமோட லோவர் பாட்டில் ஃபார்னிக்ஸ் இருக்க போகுது. ஆக்சுவலி ரெண்டு ஃபார்னிக்ஸ் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இங்க கீழே வந்து என்னது? இதுதான் ஃபொராமன் ஆஃப் மொன்ரோ. அது கீழே இது என்னவா இருக்கணும் அப்படின்னா இது வந்து தேர்ட் வென்ட்ரிக்கலா இருக்கணும். தேர்ட் வென்ட்ரிக்கல். அப்புறம் நம்ம சும்மா ஒரு இதுக்காக பார்க்கலாம். இது வந்து கார்பஸ் கலோசம். ரெண்டு சைடு கனெக்ட் பண்ணதுல கார்பஸ் கலோசம். தென் அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி கார்டேட் நியூக்ளியஸ். கீழே வந்து தலாமஸ். நான் ஆல்ரெடிலாம் போவேன்னா கார்டேட் தலாமஸ். சரி, ஓகே. அதுக்கப்புறம் போஸ்டீரியர் ஹார்ன் ஆஃப் லேட்டரல் வென்ட்ரிக்கல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டாக என்னென்னு பார்க்கணும்னா இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகுதுல இந்த போஸ்டீரியர் ஹார்ன். இந்த போஸ்டீரியர் ஹார்னை வந்து கட் பண்ணால் எப்படி இருக்குன்றது வந்து சில டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை கட் பண்ணால் எப்படி இருக்கும் நம்ம வரைஞ்சி தான் பார்க்கணும். ஏன்னா அது டயக்ராம் சரியான டயக்ராம் கிடைக்கல. அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா இப்படி தான் வரப்போகுது உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு கம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஆக்சுவலி ஏன் இந்த கம்ப்ரெஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது போஸ்டீரியர் ஹார்ன் இல்லையா? போஸ்டீரியர் சைடில் என்ன போகுது? ஃபோர்செப்ஸ் மேஜர். ஆல்ரெடி பார்த்தோம் ஃபோர்செப்ஸ் மேஜர். அந்த ஃபோர்செப்ஸ் மேஜரோட ஃபைபர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கம்ப்ரெஷன் காஸ் பண்ணுது. இது வந்து ஃபோர்செப்ஸ் மேஜர், இது காஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம பாடி என்ன வந்து டேப்பட்டம் பார்த்தோம். அந்த டேப்பட்டம் இது வந்து இந்த சைடு இருக்க போகுது. இது வந்து டேப்பட்டம். ஸோ ஓவர்டேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெனியன் வந்து வந்து ஃபோர்செப்ஸ் மேஜர், பாடி தான் வந்து ஃபோர்செப் டெப் சாரி வெறும் டேப்பட்டம். ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இந்த போஸ்டீரியர் ஹார்ன். இந்த ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் அதனால செகண்ட் டிப்ரெஷன் எதுக்கு வருதுன்னா பிரெயின் அந்த கால்குலேட் சல்கஸ் வரும். அந்த சல்கஸ் வந்து அதோட ப்ரெஷர்னால இந்த செகண்ட் இது காஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ இது பியூரா தியரிட்டிக்கல் கான்செப்ட். பியூரா தியரிக்காக இதை படிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 2 இது இருக்கு. ஒன்று வந்துட்டு ஒரு நிமிஷம். ஒன்று வந்துட்டு ஃபோர்சஸ் மேஜர் காஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கால்குலேரியன் சல்கஸ். ஐ மீன் கால்கரைன் சல்கஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு இதுக்கே வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ். சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இதை நிறைய வாட்டி பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக வரைய முடியும்னு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஸோ நல்லா சிம்பிளாக இருக்குன்னா ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்ச டயக்ராம் தான் ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று வரைஞ்சோம் இருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு பான் ஸ்டடின்னு போட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்து கீழே வந்து மெட்லா ஆப்ளங்கட்டா அப்படின்னு போட்டோம்.
அதுக்கப்புறம் மேலே வந்து மிட் பிரெயின் அப்படின்னு போட்டோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிப்போம். பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது வச்சு வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஆர்ட்ரிஸ் வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ ஆர்ட்ரிஸ் எப்படி வரையணும்னா மேஜராக 2 ஆர்ட்ரி தான். இந்த சைடு வெர்டிபிள் ஆர்ட்ரி, 2 சைடு வெர்டிபிள் ஆர்ட்ரி என்ன ஆகுது ஒன்றா ஜாயின் ஆகி நடுவில் நமக்கு வெசிலர் ஆர்ட்ரியாக வருது. ஓகேவா? வெசிலர் ஆர்ட்ரி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து 2 பிரான்ச்சாக பிரியுது. மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக 2 பிரான்ச் பிசிஏ அதான் போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. ஸோ இந்த இதான் மெயினான அந்த 2 பிரான்ச் ரைட் அண்ட் லெஃப்டாக பிரியுது. இது ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் மேலே ஒரு கான்ட்ரிபியூஷன் வருது. அது யார் தரா? ஐசிஏ, இன்டர்னல் கேரக்டர் ஆர்ட்ரி. 2 சைடோட ஐசிஏன்னு எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுது 2 கான்ட்ரிபியூஷன் தருது. அதுவும் அதே மாதிரி இந்த பக்கமாக வந்து ஏசிஏ ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, இங்கே வந்து எம்சிஏ ஏசிஏ எம்சிஏ, இந்த சைடு வந்து ஏசிஏ, இங்கே வெளியே போகிறது வந்து எம்சிஏ. ஸோ இதை வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் 2 கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி, அதாவது இந்த ஐசிஏ டு பிசிஏ கம்யூனிகேட் பண்ணால் இது வந்து போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் பிகாம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏசிஏ டு ஏசிஏ கம்யூனிகேட்டிங், இது வந்து ஏகாம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ 2 கான்ட்ரிபியூட்டிங், இது வந்து வெர்டிபிள் ஆர்ட்ரி, மேலே இருக்குது ஐசிஏ, ஜாயின் பண்ணால் வெசிலார் ஆர்ட்ரி, வெசிலார் ஆர்ட்ரி வந்து பிசிஏ தரப்போகுது, ஐசிஏ வந்து எம்சிஏவும் ஏசிஏவும் தரப்போகுது. ஏசிஏன்றது ஆன்டி செரிப்ரல் ஆர்ட்ரி, அது 2 கனெக்ட் பண்ணுறது வந்து ஏகாம் ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. தென் ஐசிஏலேருந்து இன்னொரு பிரான்ச் வந்து பிசிஏ கனெக்ட், அது வந்து போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்ட்ரி. ஸோ இதோ ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கடுத்து நம்ம சின்ன சின்னதாக பார்க்கலாம். சின்ன சின்னதாக என்ன இருக்கும்னா இதுக்கப்புறம் இதுலேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வரும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெசிலார் பிரான்ச்சஸ் இருக்கும். பான்ஸ்க்கு போகிறது இருக்கும். தென் அப்புறம் இங்கேருந்து கீழே வந்துட்டு உங்களுக்கு சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி ஒன்று வரும். சுப்பீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி. அப்புறம் வெர்டிபிள் ஆர்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஒரு பிரான்ச் வரும். அது வந்து பிஐசின்னு சொல்லுவாங்க. பைக்கான் போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி. அப்புறம் இங்கே பெஸ்லர் வந்து ஒரு பிரான்ச் வரும். வந்து ஐகான்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லார் ஆர்ட்ரி. 2 வெர்டிபிள் ஆர்ட்ரி அப்புறம் ஒன்றா சேர்ந்து ஏஎஸ்சின்னு வரும். ஆன்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெர்டிபிள் ஆர்ட்ரி பின்னாடி போகும் 2 சைடுமே. அதை வந்து போஸ்டீரியர் ஸ்பைனல் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிஎஸ்சி இருக்குது. பிஎஸ்சி வந்து 2 சைடுமே இருக்கும். 2ஆக வருது, 2 பின்னாடி போகும். ஏஎஸ்சி வந்து 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்பைனல் கார்டுனா இதை நம்ம ஃபஸ்ட்டு நிறைய வரைஞ்சிருக்கோம். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்து இது உள்ளே வருதுன்னு வச்சுக்கலாம். இது ஒன்று வருது அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டில் வந்துட்டு பிசிஏ என்ன பண்ண போகுது, இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இந்த சைடு இங்கே சப்ளை பண்ண போகுது. போஸ்டீரியர் 1/3. அதே இந்த ஏசிஏ வந்து ஆக்சுவலி ஒன்று தான் இருக்குது. ஆன்டிஸ்பைனேட்டரி 1 தான் இருக்குது. ஆனால் வந்து இது ஆன்டீரியர் 2/3 சப்ளை பண்ண போகுது. ஸோ இதான் பிளட் சப்ளை ஆஃப் பிரெயின். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஆர்ட்ரியும் தனியாக எங்கே சப்ளை ஆகுது, இதெல்லாம் என்னென்ன ஆகுன்றதை அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ அப்புறமா ஓகே, இது வந்து சுப்ரலேட்டரல் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின். இந்த சுப்ரலேட்டரல் சர்ஃபேஸில் வந்துட்டு சப்ளை பண்ண போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்சிஏ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிரெயின் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை வரைஞ்சோம்ல இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை வரைஞ்சிங்கன்னா இப்படி வரைஞ்சோம்ல. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மொத்தம் 3 சர்ஃபேஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து சுப்பீரியர் லேட்டரல் சர்ஃபேஸ், இது வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ், இது வந்து மீடியல் சர்ஃபேஸ். ஸோ மெயினான இது ஆர்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் சர்ஃபேஸுக்கு இது பண்ண போகிறது வந்து எம்சிஏ. எம்சிஏ எதுலேருந்து வருது? ஸோ அப்புறம் வந்துட்டு ஓகே ஃபைன். ஸோ இந்த சர்ஃபேஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த டயக்ராமில் மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுவோம், சுப்பீரியர் வந்து மோஸ்ட்டாக எம்சிஏ தான். ஸோ மோஸ்ட் இவ்வளோ பார்ட்டுமே இந்த பார்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எம்சிஏ சப்ளை பண்ண போகுது.
மேலே கொஞ்சமா விட்டு வச்சிருக்கோம். அந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி. அது சப்ளை பண்ண போகுது. வேற கலர்ல வந்து புரிஞ்சுக்கங்க. மேலே இருக்க இந்த பார்ட்ட வந்து ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி. அதே இப்போ ரிமைனிங் பார்ட்ட வந்து என்ன பண்ண போகுது? போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி. இத பார்த்தா தெரியும். ஐ மீன் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சமா வர்ற அந்த லேட்டரல வந்துட்டு உங்களுக்கு இத சப்ளை பண்ண போகுது. ஒன் மினிட். ஓகே. தென் நம்ம மீடியல் சர்ஃபேஸ் போலாம். மீடியல் சர்ஃபேஸ் பார்த்தா நம்ம மெயினா என்ன சொன்னோம்? மெயினா வந்து ஏசிஏ. ஸோ ஏசிஏ தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே. இந்த சைடு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே வந்து ஏசியா சப்ளை பண்ண போகுது. ஏசிஏ. அப்புறம் இன்ஃபீரியர் ஆக்சுவலி இப்போ இதுதான் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின். இங்க நம்ம இந்த கீழ இந்த சைடு தான் வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின் ஆக்சுவலி. அது ஃபுல்லா இன்ஃபீரியருக்கு என்ன சொன்னோம்? பிசிஏ. கொஞ்சமா இந்த பிட் மட்டும் எம்சிஏ. ஸோ இதான் மெயினான சப்ளைஸ். ஸோ இந்த பக்கம் வந்து பிசிஏ சப்ளை பண்ண போகுது. இங்க வந்து எம்சி. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க பார்க்கும்போது சூப்பர் லேட்டரலா மோஸ்ட்டா எம்சிஏ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டா வந்துட்டு ஏசிஏ தென் கீழ வந்து இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்ல பிசிஏ. சரி ஓகே. அப்புறம் நம்ம லோஸ் ஆஃப் செரிபெல்லம். செரிபெல்லம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுவுமே இந்த இதுவுமே முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா செரிபெல்லம் போலாம். செரிபெல்லம் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதில வந்துட்டு உங்களுக்கு நம்ம டயகிராமாவே வரைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நடுல ஒரு இது வந்து வெர்மஸ்ன்னு சொல்லுவாங்க. நடுல இருக்கிற பார்ட்ட. அப்புறம் அது கீழ இந்த சைடு வந்து 2 லோப். இந்த சைடு ஒரு லோப். இந்த சைடு ஒரு லோப். ஸோ அதனால அது பார்க்க பட்டர்ஃப்ளை ஷேப்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்க ஒரு லோப். அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைல வந்து ஃபர்ஸ்ட் நடுல இருக்கிறது வந்து வெர்மஸ்ஸு. இப்போ இந்த லோப்ல வந்து 2ஆ பிரிச்சுக்கோங்க. இது வந்து ஆன்டீரியர் லோப். இது வந்து போஸ்டீரியர் லோப். அப்புறம் நடுல இருக்கிற இந்த வெர்மஸ்ல வந்து இந்த டிப்ப வந்து லிங்குலான்னு சொல்லுவாங்க. டங் ஷேப்லங்க லிங்குலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டிப்ப வந்து நோடியூல்னு சொல்லப் போறாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்டெண்ட் இருக்குல்ல, இது வந்து ஃப்ளாக்குலஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது 2ம் ஒண்ணா சேர்த்தா ஃப்ளாக்குலோ நாடுலார் லோப். ஸோ இப்போ நம்ம எத்தனை லோப் பார்த்துருக்கோம்? ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப், அப்புறம் ஃப்ளாக்குலோ நாடுலார் லோப். ஸோ மொத்தம் எத்தனை லோப் இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 லோப் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த பக்கம் 1 அதே மாதிரி இந்த பக்கம் 1. ஸோ இந்த 6 லோப்ல தான் வந்து சரி இது சும்மா ஆண்டமிக்காக பார்க்குறோம். அப்புறம் உள்ள நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா செரிபெல்லம் வந்துட்டு நம்ம செரிபெரமும் எப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து கார்டெக்ஸ் இருக்க போது நடுல வந்து உங்களுக்கு ஒயிட் மேட்டர் அப்படியே போகிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இதில் எப்படி இருக்க போகுதுன்னா இதுலேயும் அந்த செரிபெல்லம் இப்படி ஒரு சைடாக கட் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி இப்படி இருக்கும். இந்த பக்கம் வந்து கார்டெக்ஸ் செரிபெல்லார் கார்டெக்ஸு. நடுல வந்து கொஞ்சமா டீப் நியூக்ளியன்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு வந்து கிரே மேட்டர் இருக்க போது. நடுல இருக்கிறதுலாம் ஒயிட் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ கார்டெக்ஸ் பார்க்குறது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கார்டெக்ஸ் இப்படி வரைஞ்சோம்ல, இந்த இடத்துல வந்து ஒரு செக்ஷன் எடுத்து அங்கே வந்து ஹிஸ்டாலஜி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹிஸ்டாலஜி பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வருது? இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வருது. இந்த செக்ஷன்ல வந்துட்டு மேலே இருக்கிறது இந்த லேயரை வந்து மாலிகுலர் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா உங்க செல் தெரியுதா? இது பேஸ்கெட் ஷேப்டு செல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த நீட்டா இந்த செல் தான் வந்து இது பேர் வந்து பர்கின்ஜி செல். ஸோ இந்த லேயர் இங்க ஒரு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஃபுல்லா அந்த பர்கின்ஜி செல்லா இருக்கும். இதுக்கு மேல மாலிகுலர் லேயர். இது வந்து பர்கின்ஜி லேயர். இது கீழ கிரானுல்ஸா இருக்கும். இது வந்து கிரானுலர் லேயர். ஸோ இந்த 3 லேயரா கார்டெக்ஸ் வந்து 3 லேயர் பிரிக்கிறோம். மாலிகுலர் லேயர், பர்கின்ஜி லேயர், அப்புறம் கிரானுலர் லேயர். அது கீழ வந்து சொன்ன மாரி டீப் நியூக்ளியை. ஸோ இந்த டீப் நியூக்ளியை வந்துட்டு அதுவுமே வந்து உங்களுக்கு மொத்தம் 4 நியூக்ளியஸ் இருக்கு.
இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து செரிப்ரல் இப்ப இதுதான் கார்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இதோட ஹெச்பி இப்ப இந்த ஏரியாவோட ஹெச்பி தான் பார்த்தோம். 3 லேயர் இருக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த 4 நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ 4 இங்க ஜூம் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த இத வந்து நம்ம ஒரு நிமோனிக் வச்சு நான் வச்சுக்கலாம். சும்மா டெட்ஜெஃப்ன்னு வச்சுக்கோங்க. DEGF. சில பேர் டாக்டர் ஈட்ஸ் குட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இத வச்சுக்கிட்டீங்கன்னா, எதுக்குன்னா இது ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர வச்சு தான் நம்ம வந்து எப்படி அரேஞ்ச் இருக்குன்னு சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட்டு டி. இந்த இடத்துல நம்ம இந்த இப்படி ஆடி ஆடி இருக்கு. இதே நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ் பார்த்தோம். ஆலிவேரி நியூக்ளியஸ். அதுவும் இதே மாரி அது கிரம்பிள்டு பேப்பர் பேக் அப்பியரன்ஸ் சொன்னோம். ஸோ இதுவுமே கிரம்பிள்டு பேப்பர் பேக் அப்பியரன்ஸ். இது பேர் வந்து டென்டேட் நியூக்ளியஸ். ஸோ அவுட்டர் டு இன்னர் போறோம் இதுல. டி வந்து டென்டேட் நியூக்ளியஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர்ல ஒரு இத மார்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து எம்போலிஃபார்ம் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் இந்த 2 நியூக்ளியஸ் இருக்குல்ல, இது வந்து அடுத்து ஜி. ஜி வந்து குளோபோசா. இது 2மே வந்து லோபோஸ் நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது வந்து லாஸ்ட்ல எஃப். எஃப் வந்து ஃபெஸ்டிஜியல் நியூக்ளியஸ். ஃபாஸ்டிஜியல் நியூக்ளியஸ். ஓகே. அதுக்கடுத்து இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஸ்டில் நம்ம பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயகிராம்ல வந்து நம்ம இப்படி வரைஞ்சோம் இல்லையா? இதுல வந்து இது வந்து மிட் பிரெயின், இது பான்ஸு, இது வந்து மெடலா ஆப்ளிங்கேட்டா. ஸோ அப்புறம் சைடுல செரிபெல்லம் வரைஞ்சிட்டு கனெக்ஷன் வரும். சூப்பீரியர் செரிபெல்லர் பெடன்கல், மிடில் செரிபெல்லர் பெடன்கல், இன்ஃபீரியர் செரிபெல்லர் பெடன்கல்னு டயகிராம் வரைஞ்சோம். ஸோ அந்த டயகிராம்ல வந்து என்னன்னா, அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் என்னென்னலாம் உள்ள வரும், எதெல்லாம் வெளிய போகும்ன்னு பார்க்க போறோம். ஸோ அது வந்து மெயினா வந்துட்டு இதுதான் இப்போ இது செரிபெல்லம்னு வச்சுப்போம். இதுதான் செரிபெல்லம் இந்த டயகிராம்ல. அப்புறம் இது வந்து உங்களுக்கு மிட் பிரெயின், இது பான்ஸு, அப்புறம் கீழ இருக்கிறது வந்து உங்களுக்கு மெடலா ஆப்ளிங்கேட்டா. ஸோ எப்படி மெடலா ஆப்ளிங்கேட்டான்னு சொல்றேன் இத. இங்க வந்து ஆலிவேர் நியூக்ளியஸ் இருக்கு. பாருங்க டென்டேட்டும் பார்க்க அதே மாரி தான் இருக்கும். ஆலிவேரும் பார்க்க அதே மாரி தான் இருக்கும். அப்புறம் சூப்பீரியர் செரிபெல்லர் பெடன்கல்ல வந்து சில ஃபைபர்ஸ் போகுது. எந்தெந்த ஃபைபர்ஸ் போகுது? டென்டேட்டு, இன்டர்போஸ்ட். இன்டர்போஸ்ட்னா ஒண்ணும் கிடையாது. இந்த இஎன்ஜி பார்த்தோம்ல, இந்த இஎன்ஜி 2த்தையும் சேர்த்து ஒரே பேரா வந்து இன்டர்போசிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்போசிட்டஸ் நியூக்ளியஸ் தான் இந்த இடத்துல இன்டர்போஸ்ட்னு போட்டிருக்காங்க. 4 நியூக்ளியஸ்ல இருந்தும் எங்க போகுது? தாலமஸ்க்கும், ரெட் நியூக்ளியேக்கும் போகுது. அது எதுக்கு போகுதுன்னா வந்து செரிபெல்லம் என்ன பண்ண போகுது? கோஆர்டினேஷன், பிளானிங் ஆஃப் மூவ்மெண்ட், கோஆர்டினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ அந்த இதுக்காக வந்து இது வந்து தாலமஸ்க்கும், ரெட் நியூக்ளியஸ்க்கும் இங்கேருந்து ஃபைபர்ஸ் குடுக்குது. தென் அதுக்கப்புறம் பான்ஸ்லேருந்து இது வந்து என்னது? மிடில் செரிபெல்லர் பெடன்கல். ஸோ அந்த வழியா வந்து உள்ள அஃபரண்ட் வருது. ஸோ அஃபரண்ட் எதுக்கு வருதுன்னா, இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் இல்லையா? ஸோ செரிபெல்லம்க்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். என்ன கோஆர்டினேட் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்கு இந்த பக்கம் பான்ஸ்லேருந்து மிடில் செரிபெல்லர் பெடன்கல் வழியா உள்ள வருது. அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் இந்த ஆலிவேர் நியூக்ளியஸ்லேருந்து இன்ஃபீரியர் செரிபெல்லர் பெடன்கல். அதுலயுமே உங்களுக்கு வந்து அஃபரண்ட் தான் வருது. ஸோ வந்து இன்ஃபீரியர்ல, மிடில்ல அஃபரண்ட் வருது. எஃபரண்ட் அதாவது செரிபெல்லம்லேருந்து வெளிய போறது வந்து சூப்பீரியர் செரிபெல்லர் பெடன்கல்லேருந்து போகுது. So thank you for watching. Goodbye.